நாங்கள் அப்போகலிப்சிஸ் புத்தகத்தை படிக்கிறதுக்கு கடந்து செல்றோம். அதில் நாங்கள் 7 கடிதங்கள் என்கிற அந்த முதல் பிரிவை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். அதில் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களையும் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆயால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சென்ற வாரம் நாங்கள் கடிதத்தினுடைய அமைப்பை முதலாவது சிந்திச்சிருந்தோம். பிற்பாடு அந்த கடிதத்தின் அமைப்பில் முதல் பகுதியில் யாருக்கு அது அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு, விலாசமிடப்பட்டிருக்கு என்பதை நாங்கள் 2வது விளங்கினோம். பிற்பாடு எபேசு சபையினுடைய ஸ்தாபிப்பை பற்றி நாங்கள் அதனுடைய பின்னணியை விளங்கியிருந்தோம். அப்ப ஒரு கடிதத்தினுடைய அமைப்பு 3 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒன்று முகவரி, 2வது உடல், 3வது முடிவு. அப்ப அந்த முகவரியத்தை நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளேக்கல அந்த கடிதம் எபேசு சபையின் தூதனுக்கு எழுதப்பட்டிருக்குது என்றதை நாங்கள் பார்க்கிறோம். அது குறிப்பாக எங்களுக்கு யாருக்கு எழுதுறார் என்றதுல தெளிவா ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். அது சபைக்கு எழுதுறன் என்று அவர் அதை அட்ரஸ் பண்ண இல்லை. வேதம் அதுல எபேசு சபைக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லல, எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் சரியான கவனமாக இருக்கிறார். அந்த கடிதம் யாருக்கு போகணும், யாருக்கு அந்த கடிதம் எழுதப்படுது. அப்ப பொதுவாக நமக்கு தெரியும், நம்ம கடிதங்கள் யாருக்கு அட்ரஸ் பண்ணி வருவதோ அவருக்கு தான் அந்த கடிதம் உடைக்கிறதுக்கும் அதை பார்க்கறதுக்கும் அதுல இருக்கிற விஷயங்களை வாசிக்கிறதுக்கும் பிறகு அதுல இருக்கிற செய்யப்பட வேண்டிய சொல்லப்பட வேண்டிய ஆட்களுக்கு அதை சொல்றதுக்கும் அதுதான் ஒழுங்கு. அதனால லெட்டர் அப்பாட பேருக்கு வந்திருக்குது என்று சொன்னா வீட்டில் பிள்ளைகள் தாங்கள் உடைச்சு பார்க்கல. அது யாருக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்குதோ அவர் தான் அதை உடைக்கவன். அப்ப லெட்டர் வேண்டலாம், அதை அப்பாவுக்கு கூட அப்பாவோட பேரோ என்று கேட்டு இது என்ன இதுங்கிற படம் என்று சொல்லி நாம வேணும் லெட்டரை. ஆனா நாம லெட்டர் வேண்டி உடைச்சு பார்க்கல. அது ஒழுங்கும் கிரமமும் இல்லாத செயல். ஆகையால் அப்படி அதை மீறினா அது பாவம். அது ஒழுங்கா மீறின பாவம். அதில் இது நாம கவனமாக பிள்ளைகள் படிக்க வேணும். வைஃப்
மனுஷிமாரும் அது மனுஷிமாருக்கு லெட்டர் வந்திருந்தா அதை புருஷன் நான் பார்க்கலாம் தான் உடைச்சு பார்க்கறது இல்லை, பார்க்கவே இல்லாது. அது யாருக்கு இன்டெண்டடோ அவர் தான் அந்த கடிதம் உடைக்க வேணும். அப்புறம் அதை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற விஷயங்களை பற்றி அவ ஷேர் பண்ணலாம். உண்மையில எபேசு சபையின் தூதன் சபைக்கு அதை ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அதுல இருந்தது. அப்ப நாம எபேசு சபை முதலாவது என்று சொல்லிட்டு நாம கதை கேட்கல, கவனமா நாம எங்களோட மைண்ட்ல வைக்கணும். அது எபேசு சபையின் போதகருக்கு எழுதப்பட்ட கடிதம். அப்ப அதை நாங்கள் அது கடவுளுடைய ஒழுங்கு. அது அதில கடவுளுடைய ஒழுங்க நாம ஒழுங்க குழப்பக்கூடாது. ஒழுங்கா கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார், அதில் ஒழுங்க நாம குழப்ப இயலாது. 1 கொரிந்தியர் 14 கடைசி சகலம் ஒழுங்கும் கிரமமாக நடக்கப்படணும். ஏன்னா அவர் ஒழுங்கும் கிரமத்தினுடைய கடவுள். ஏன்னா அவருக்கு தெரியாதா சபைக்கு எழுது என்று சொல்லி போட்டு எழுதுறது. அப்ப சபையில யாரும் வாசிக்கலாம் என்ற அர்த்தம் அது. ஆனா சபையின் தூதனுக்கு எழுதண்டா பாஸ்டருக்கு எழுதப்பட்ட கடிதம், பாஸ்டர் தான் அதை உடைக்கலாம், பாஸ்டர் அதை வாசிக்கலாம். அல்ல அதுல அந்த ஒழுங்கிஞ்ச அதுல எங்களுக்கு அப்ப விளங்குது சபை தூதனுக்கு எழுத வேணும் என்றது. அப்ப ஆண்டவர் தன் சபையினுடைய தலைமத்துவம் யாரு என்றத அவர் முடிவு பண்ணி இருக்கிறார். அதனால்தான் அந்த ஆளுக்கு எழுதப்படுது. அதுல எபேசியர்ல அவர் சபைக்கு பொறுப்பாக மேய்ப்பர்கள் போதவர்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல தான் ஆவியால நிரப்பி கிறிஸ்து தகுதிப்படுத்தி வரங்கள் அளிச்சு ஏற்படுத்தி இருக்கிற மனுஷனுக்கு அவர் அந்த ஒழுங்கின் பிரகாரம் அவர் அதுக்குரிய அந்த கிணத்தை கொடுக்க விரும்புறார். அதுல நாம பாஸ்டருக்கு தானே வந்தது, பரவாயில்ல நாங்களும் சபையாக்கல்ல பாஸ்டர் எங்கள்ல ஒரு ஆள் தானே என்று நாம நினைச்சு கொண்டு பாஸ்டருக்கு கடவுள் எழுதுறது நாம உடைச்சு பார்த்து கொண்டு இருக்கேல. அதில் அது பாஸ்டர்கள்னா பாஸ்டர் தான். அதனுடைய காரணம் கடவுள் சபையில போதகர் மூப்பர்தான் அவர் எல்லாருக்கும் மேல அவர் வச்சத கடவுள் எல்லாருக்கும் மேல வச்சதை நாம குழப்பக்கூடாது. இரண்டாவது, கடவுள் போதகருக்கு இன்டென்ட் பண்றதனுடைய நோக்கம் அவர் போதகருக்கு எழுதுனா அது போதகர் வழிநடத்துற ஆத்துமாக்களுக்கு அது போய் சேரும் என்றதுல அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறார். அதனால போதகருக்கு எழுது என்று சொன்னா போதகருக்கு அவற்ற தனிப்பட்ட விஷயங்களும் அதுல இருக்கும். சபையின் மூப்பனாக பதவி நிலையில அவர் சபையாக்களோட தொடர்பட்ட விஷயங்களும் அதுல இருக்கு. அப்ப அந்த விடயங்களை கருத்தில் கொண்டால் ஆண்டவர் சபையின் மூப்பனுக்கு எழுதுற சபையின் மூப்பனுக்கு. ஆகையாலதான் தேவன் அத அந்த ஞானம் அவருடைய அந்த ஒழுங்கின் ஞானத்துக்கு அவர் அதை அப்பீல் பண்ணுற. மூன்றாவது விஷயம், சபைக்கு சொல்லு என்று பைபிள்ல சொல்லப்பட்ட வாசல்ல வந்து சபையாரே வாங்க வாங்க கூப்பிட்டு சொல்றதனுடைய அர்த்தமே இல்ல. அது அந்த தலைமத்துவத்துக்கு தெரியவர் தலைமத்துவத்துக்கு சொல், அதான் அதனுடைய அர்த்தம். சபையில இருக்கிறவரால கூப்பிட்டு சொல்லிட்டு போறதனுடைய அர்த்தமே இல்ல. மத்தேயு 18 உன் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்தா அதை எடுக்க வேண்டிய ஸ்டெப் எல்லாம் எடுத்துட்டு கடைசி ஸ்டெப் அதை சபைக்கு தெரிவி. சபைக்கு தெரிவியண்டா வந்து ஜோசாயாட்ட சொல்லிட்டு போறே இல்ல. சபைக்கு தெரிவி என்ற அர்த்தம். சபைக்கு தெரிவி என்றா அந்த சபைக்கு பொறுப்பானவருக்கு தெரிவி என்றதான் அர்த்தம். ஏன்னா எடுக்க வேண்டிய நடவடிக்கை அந்த கான்டெக்ஸ்ட் என்ன? சபை ஒழுங்கு நடவடிக்கை. வீட்டுக்கு சொல்லுங்கோ, வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்த வேணுமெண்டா அதனுடைய அர்த்தம் அந்த வீட்டுக்கு பொறுப்பான ஆளுக்கு சொல்லப்படுகிறது. அப்படி ஆள் இல்லைன்னா அதை கட்டாயம் நீங்கள் சொல்லிவிடுங்க. உங்களோட அப்பாட்ட சொல்லுங்க, அவ இல்லாதபடியா நாங்கள் வந்தாங்க இல்ல, அப்ப அறிவிச்சு விடுங்க, அப்புறம் நாங்கள் தொடர்பு கொள்வோம். அப்ப அறிவிக்கப்பட வேண்டிய ஆள் அங்க வீட்டினுடைய பொறுப்பாளர். சபைக்கு தெரிவி என்றா மத்தியில அதனுடைய அர்த்தம் அங்க டிசிப்ளின் ஆக்ஷன், அடி போட போற ஆளுக்கு அது சொல்லப்பட வேணும். டிசிப்ளின் ஆக்ஷன் நாம வீட்டுல பிரம்பால பிள்ளைகளை அடிக்கிறது கொப்பான ஒரு செயல் சபையில. அப்ப பிரம்பு வீட்டுல தாய் தகப்பன் தான் கையாளலாம் என்று வேதம் சொல்லுது.
அதே போல சபையில டிசிப்ளின் ஆக்ஷன், அதாவது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கிற அதிகாரம் சபையின் மூப்பருக்கு தான் வேதம் கொடுத்திருக்கு. அதனால சகோதரனுக்கு விரோதமான குற்றச்சாட்டு தீர்க்க முடியாம போய் கடைசியில் அது சபைக்கு தெரிவி என்றால் அதனுடைய ஒத்தகத்து சொல்லு சபையின் மூப்பனுக்கு தெரியும். அதுல சபைக்கு தெரிவி என்றது அது அப்ப சபைக்கு தான், சபையை யாருக்கு சொல்ல போறேன்? அப்ப ஆண்டவர் வேதத்துல அந்த சொல்லுகளை கையாளுறது நாம கவனிக்க வேணும். சபைக்கு சொல்லு என்றாலே அது சபையின் போதருக்கு சொல்லு என்றான்னு அர்த்தம். அப்ப சபையின் போதருக்கு நேர எழுதியா எழுதண்டா பிறகு அது சபைக்கு எழுதின என்ற அர்த்தத்துல உடனடியாக நாமல் எடுக்க இயலாது. அது அந்த கடிதத்தை உடைச்சு பார்த்தா பிறகுதான் தெரியும் அதுல சபைக்கு என்ன சொல்லப்பட வேணும், போதகருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரிகிறது. நாலாவது விஷயம், சபையின் தூதனுக்கு எழுது என்று சொன்னா அது ஆண்டவருக்கு தெரியும் தலை எப்படியோ அப்படித்தான் வாலிலும் இருக்க போகுது. அயல சபையினுடைய போதகன் ஒரு குளிர்ந்து போனையாள் என்றா அங்க மேய்க்கப்படுற ஆடுகளும் ஒரு உணர்ச்சி இல்லாத குளிர்ந்தையாக்களை தான் இருப்பினான். சபையின் மேய்ப்பன் உயிர் துடிப்போட இருப்பார் என்றா சபையின் ஆடுகள் ஒரு நாளும் செத்து போக விட மாட்டார். அதை உயிர் துடிப்போட வச்சிருக்கிறதான் முழு பிரியாசத்தையும் செய்வார். அயல தலை அந்த மூளைக்கு வடிவ சொல்லு என்றா ஆண்டருக்கு வடிவ தெரியும், அதுல எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஆடுகளுக்கும் அவன் உயிர் துடிப்போட அந்த விஷயங்களை கையாள்றதுக்கு பொருத்தமானையாள். அப்ப சில வழியில சொல்ல மெய்ப்பன் போதகர் கடவுளுக்கும் பிரதிநிதியா இருக்கிறார் தானே. அப்ப கடவுளையும் பிரதிநிதித்துவப்படுத்துறபடியால நாம அது அப்படி எப்படி விளக்கலாம் என்று சில வழியில கேட்கலாம். உண்மையில போதகன் ஆராதனையில கடவுளினுடைய பிரதிநிதியாயும் சபையின் பிரதிநிதியாயும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா சபைக்கு குறிப்பாக ஒரு கடிதம் எழுதப்பட்டு வருகிறண்டா அதுவும் கடவுளே கொடுக்கிறாருண்டா அதனுடைய மறுதல அப்ப அவர் இப்ப பிரதிநிதித்துவப்படுத்துற சபைக்கு தான் இப்ப அது போகுது. அதில் அந்த விதத்தில் அது திருப்பி கடவுளை பிரதிநிதித்துவப்படுத்தாது. அதுல இந்த விதமான பொறுப்புகள் விஷயங்கள் கடவுளுடைய ஒழுங்குகள் அமைப்புகளை நாமல் மனதில் கொண்டு தான் இந்த கடிதத்தை நாமல் வாசிக்க தொடங்கும். சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியிருந்தாலும் அவருடைய அர்த்தம் சபைக்கு தான் அவர் கடைசியில் எழுதுற. அதை நாங்கள் போன முறையை பார்த்து நாங்கள் நீ 7 சபைகளுக்கும் எழுத வேணும், 7 சபைகளுக்கும் எழுத வேணும் என்று சொன்னா சபையண்டா யார் அப்ப கடைசியில் அதுல ரெண்டா அது மூப்பனுக்கு தலைக்கு சொல்லு விஷயத்தை மிச்சமான் பார்த்து கொள்வான். ஆகல அதை நாங்கள் இதுல விளங்கி இருந்தாங்க. இப்ப இந்த பகுதியில அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிற அவருக்கு யார் அந்த கடிதத்தை எழுதுறது சொல்லப்பட்டிருந்தது. எங்களுக்கு தெரியும் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப அது எங்களுக்கு அந்த 1ஆம் அதிகாரத்தில் மனுஷகுமாரனுடைய தரிசனத்துல ஜோவான் மனுஷகுமாரனை கண்ட அந்த 1வது விவரணம் எங்களுக்கு இங்க கொடுபடுது. இப்படி ஒவ்வொரு சபைக்கும் மனுஷகுமாரனை விவரிச்சதுல தான் புடுங்கி எடுத்து அந்த யார் எழுதுறன்னு சொல்லப்பட்டு கொண்டு போகுது. சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்தவரும் பிழைத்தவரும் சொல்லுகிறதாவது. ஏற்கனவே அந்த தரிசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். 17வது வசனம் 18வது வசனம். பிறகு பெர்கமு சபை 12வது வசனம் இருபுறமும் கரைக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அயால எங்களுக்கு தெரியும் அங்க 16வது வசனம் வாயிலிருந்து இருபுறம் கரைக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. பிறகு எங்களுக்கு தியத்தீரா சபை தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். அப்ப 15ஆம் வசனம் அங்க திருப்பி அதுல இருந்து புடுங்கி எடுத்து இங்க கலைக்கப்படு. பிறகு சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது 20. பிறகு நமக்கு பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும்
ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறதும் ஒரு திறக்கக்கூடாதபடி பூட்டுறதுமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது அயல அது 18வது வசனம் எங்களுக்கு அந்த திறவுகோள்களை உடையவர் என்ற அந்த விவரணம் எடுத்து இங்க பொருத்தப்பட்டிருக்கு. மனுஷகுமாரன அப்படியே எல்லா சேர்ச்சுக்கும் அப்படியே கொடுக்க இல்ல. எழுதுறவர் சொல்றவர் மனுஷகுமார் எழுத என்று சொல்லி, அப்ப அவர் தந்த அந்த உருவத்தில் அந்த 7 சபைகளுக்கும் எது கூட பொருத்தமா இருக்கும் தந்த விவரணம் என்றதை அவர் எடுத்து அந்த அட்ரஸ் பண்றார். அந்த அடிப்படையில் அந்த சபையினுடைய நிலைமையை கருத்தில கொண்டு அந்தந்த சபைகளுக்கு தந்த காட்சியினுடைய எது பொருத்தமா இருக்கும் என்றதை அவர் எழுதியிருக்கிறார். அவர் பிலதெல்பியா சபைக்கு எழுதையில் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். அவர் அந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் எழுதின சபைக்கு அந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய பிரதித்துவப்படுத்துற அந்த சத்தியம் சரியான முக்கியமான ஒரு விஷயம் அங்க காட்டப்படுது. திறவுகோள்களை உடையவராயிருக்கிறன், பூட்டக்கூடாது திறக்கக்கூடாது பூட்டுற, பாதாளத்துக்கும் எல்லாத்துக்கும் உரிய திறவுகள் உடையவராயிருக்கிறன் அந்த விவரணம் பிலதெல்பியா சபைக்கு சரியான முக்கியமான ஒரு பாயிண்டா கொடுத்து கொண்டிருந்தார். அதுதான் அவர் அதை எடுத்து அங்க பொறுத்துற. கடிதம் எழுதுக்குள்ள ஒருவரும் சும்மா விசத்தனத்தில் எழுதுறது இல்லை. ஆகல சரியான பாயிண்ட் பண்ணி அவர் அதை எடுக்கிறாருன்னா அந்தந்த விவரணத்தில் வர்ற சத்தியங்கள் அந்த சபையினுடைய நிலைமைக்கு சரியான அவசியமா இருந்ததுதான் எங்களுக்கு வேதம் சொல்லு. அயல அதை நாம பிறகு ஒவ்வொரு சபைக்கும் போய்க்குள்ள நாம அதை பார்க்க போறோம். லவோதிக்கா இல்லை, அப்புறம் நான் லவோதிக்கா வாசிக்கலையே. லவோதிக்காவும் 14வது வசனம், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதா அவர். சரி 14 நீங்க எப்படி பிடிச்சி அதையும் சொல்லு. 14வது வசனம் அயால ஒவ்வொரு அந்த சபையினுக்கு அட்ரஸ் பண்றவர் யாரு என்றதுக்கு அந்த அட்ரஸ் பண்றவருடைய குண இயல்புகளினுடைய அல்லது தாக்கம் செலுத்துற விஷயம் அங்க கதப்பட்டு கொண்டு இருக்கு. அதை நாம கவனமா அதோடைய மீனிங் அதோட அர்த்தங்களை அப்ப அந்த சபைக்கு சரி அது கூட பொருத்தமா இருக்கும் அதை கதைக்கிறது. அதான் அவர் அதை அப்படி சூஸ் பண்ற. அடுத்த விஷயம் நாம இதுல பார்க்கிறது 2வது வசனம். இப்ப இது 1வது வசனத்துல நான் இந்த 2 பாயிண்ட் கதைச்சேன். 2வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உண்மையா உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுறது அது இங்கிலீஷ்ல வடியா விழுந்து இருக்குது, கிரீக்கிலையும் சரியா விழுது. அது ஐ நோ யுவர் ஒர்க்ஸ், இப்படிதான் அது சொல்றாங்க. ஐ நோ யுவர் ஒர்க்ஸ், உங்க வேலைகள் என்னன்றது எனக்கு தெரியும். உங்க வேலைகள் என்னன்றது எனக்கு தெரியும். இது எல்லா சேர்ச்சுக்கும் அவர் தொடங்குறது அப்படித்தான். எபேசு சபைக்கு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சிமிர்னா சபைக்கு 9ஆம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பெர்காமு சபைக்கு 13ஆம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். 18ஆம் வசனம் தியத்திரா சபையில 19ஆம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சர்தை சபைக்கு 1ஆம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பிலதெல்பியா சபைக்கு 8ஆம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். லவோதிக்கியா சபைக்கு 15ஆம் வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அவ ஐ நோ யுவர் ஒர்க்ஸ், உங்க வேலை என்னன்னு எனக்கு தெரியும் என்ற அந்த சொல்லு கடிதம் எழுதுறவர் சர்வ ஞானம் உள்ளவர் என்றதை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கு. உன் கிரியைகளை உங்க வேலையெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியும் என்று பாஸ் சொன்னா அவருக்கு நாம செய்யறதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதான் அதனுடைய அர்த்தம். அது என்ன நாம நல்லா செய்து நாம கூடாம செய்யறோமோ எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அதில் ஐ நோ யுவர் ஒர்க்ஸ், நீ எப்படி வேலை செய்யறான்றது எனக்கு தெரியும்டா. சோம்பல்தனமா செய்யறனா சுறுசுறுப்பா செய்யறனா, நான்
எஜமானுக்கு பிரியோசனமா செய்யறனா இல்லாட்டி வளங்களை வேஸ்ட் பண்றனா? உண்ட படிப்பு எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியும். ரெண்டு ஹெட் ஆஃப் த செக்ஷன் சொல்லுறேன்னு சொன்னா அந்த மாணவன் படிக்கிற முறை, அவன் என்ன மார்க்ஸ் எவ்வளவு எடுக்கிறான், எவ்வளவு குறைவு, எவ்வளவு எதுல கூட என்றது தெரியும். உன் கிரியலை அறிஞ்சிருக்கிறேன் என்று சொல்லுற அந்த சொல்லினூடாக விளங்குற விஷயம் omniscience. எழுதுங்க. omniscience. உன் வேலை என்னன்னு எனக்கு தெரியும், உன் பிரியாசம் என்னன்னு எனக்கு தெரியும், நீ என்ன என்ன வேலை செய்யறான்னு எனக்கு தெரியும். அதாவது உன் உள்ளான மனுஷனிலையும் உன் வெளியான மனுஷனையும், உள்ளுக்கும் வெளியாலையும், சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியேயும், சபைக்குள்ளேயும் சமுதாயத்திலையும் நீ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான் எனக்கு வடிவா தெரியும். இதான் அங்க அவர் 7 சேர்ச்சுக்கும் 7 சபையின் போதருக்கும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐ நோ யோர் ஒர்க். அப்ப அந்த வேலை இங்க இந்த கிரியை என்று சொல்ற அந்த சொல்லு, உங்க வேலை என்னன்னு எனக்கு தெரியும் என்றது அவர் பாராட்டக்கூடிய வேலைகள் என்ன நீ செய்கிற, அவர் கண்டிக்கக்கூடிய வேலைகள் என்ன செய்து கொண்டிருக்கிற என்றது எனக்கு தெரியும். நீ மெச்சப்படத்தக்க வேலைகள் என்ன செய்கிற, நீ பேச்சு வேண்டக்கூடிய வேலைகள் என்ன செய்து கொண்டிருக்கிற என்றது எனக்கு தெரியும். அதான் அதனுடைய அர்த்தம். ஆகையால் அது ஆங்கிலத்தில் முதல் அப்படிதான் தொடங்கும். ஐ நோ தை ஒர்க், பிறகு மிச்சம் வரும் அடுத்ததுகள். அப்ப ஒவ்வொரு லெட்டர்லையும் ஐ நோ யோர் ஒர்க், ஐ நோ யோர் ஒர்க், ஐ நோ யோர். அதுல ஒவ்வொரு சேர்ச்சும் என்ன செய்ய, ஒவ்வொரு சேர்ச்சினுடைய தூதனும் போதக மூப்பன் என்ன கிழிச்சு கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவருக்கு தெரியும் என்று அவர் சொல்லுறேன். அதுல நல்ல பாராட்டத்தக்க விதத்துல வேலை செய்கிறதும் எனக்கு சிலது தெரியும். அது நேரம் நீ நினைச்சிட கூடாது நீ செய்கிற ஜில்மால்கள் எனக்கு தெரியாம இருக்குது என்று அதுவும் எனக்கு தெரியும். அதனால ஐ நோ யோர் ஒர்க் என்ற சொல்லு சரியான சீரியஸான விஷயம். இப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட்டரை உடைச்சு வாசிக்கல, போதக மூப்பன் உடைச்சு வாசிக்கிறேன். அந்த லெட்டரை வாசிக்கல இப்ப உஞ்ச ரெண்டு அவர் சிங்குலர்ல இப்ப கதைக்கிறார், அதாவது ஒருமையில. அப்ப அதை வாசிக்கல இப்ப அந்த போதகருக்கு தான் இப்ப கதை விட்டு கொண்டிருக்கு. உங்க வேலைகள் என்னன்னு எனக்கு வடிவா தெரியும். ரெண்டோன்னா கடவுளே இது என்ன நடக்குதோ என்ன வேலைகள் அவருக்கு தெரியும், அடுத்த கேள்வி எழும்பும். அதனால ஆண்டவர் அதுல 2 வேலையும் அவர் கவனிச்சிருக்கிறார். அவர் 2 வேலையும் கவனிக்க. அதுல 2 வகையான வேலை. ஒன்று திறமான வேலை, அதாவது பாராட்டத்தக்க வேலை. 2வது பேச்சு கொடுக்க வேண்டிய வேலை, அதாவது நாம சொல்ல கிழிச்சு விட்ட வேலை. அப்ப இந்த 2ஐயும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எங்களுடைய ஆண்டவர் சபையின் மூப்பனுக்கு சொல்ல உண்ட வேலை என்னன்னு எனக்கு தெரியும் என்ற அவர் மூப்பனுடைய 2 வகையான வேலைகளையும் அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறார். மூப்பன் பெருசா மூப்பன் அங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. என்னத்துக்கு ஆண்டவர் நான் இப்படி ஒரு இதுல ஒரு மிஸ்டேக் கொண்டு விடுத்தனான் என்றா அதெல்லாம் எனக்கு தெரியும் என்ன நீ செய்து கொண்டிருக்கிற. அப்ப இந்த விஷயம் எங்களுக்கு கதபடைக்கல்ல, இது எல்லா சேர்ச்சிலையும் எல்லா மூப்பர்மாருக்கும் சொல்லப்படும். அப்ப அதுல எபேசு சபையினுடைய வேலைகளை பற்றி கதை கேட்கல, அதுல அவர் 2 பாராட்டத்தக்க வேலையை பற்றி கதைக்கிறார். பிறகு 1 பேச்சு வேண்ட வேலையை பற்றி கதைச்சிருக்கிறார். 2 பாராட்டத்தக்க வேலை, 1 உண்ட பிரயாசம், 2 உண்ட பொறுமை. உண்ட உழைப்பு, நீ சரியா நீ மினக்கட்டு வேலை செய்கிற, அது எனக்கு தெரியும். அப்பா உண்ட வேலை உண்ட பிரயாசம் உண்ட எஃபர்ட்ஸ் உண்ட முயற்சிகள் அபாரமடாப்பா, அது அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் உண்ட பொறுமை, வாவ், அதுவும் எனக்கு நல்லா தெரியும். நீ எவ்வளவு நீடிய பொறுமையோட இந்த வேலைகளை
நீ ஈடுபட்டு கொண்டிருக்க. அப்ப அந்த 2 வேலை என்ன? ஒன்று முயற்சிகள், 2வது பொறுமை. அதாவது பிரியாசம் என்று நம்ம தமிழ் பகுதியில் என்டிவர்ஸ். நாம் இன்றைய காலம் சொன்ன மாதிரி நீ கை வச்சு செய்கிற அந்த வேலைகள் என்ன, அதுகள் அந்த மாதிரி செய்கிறேன். நீ என்ன எடுக்கிறியோ செய்ய அதை வடிவ செய்கிற. அதனால அதுல வர்ற பிரச்சனைகள் பாடுகளை சரியா பொறுமையோட நீ சகிக்கிறதும் எனக்கு தெரியும். அது உன் பொறுமையும் எனக்கு தெரியும். எனக்கு முதல் நக்சன் அந்த 2 பாராட்டத்தக்க விஷயத்தையும் சொல்லி போட்டு அவர் அந்த பாராட்டுற விஷயம் முதலாவது லேபர், அடுத்தது பேஷன், அதாவது முயற்சி, 2வது பொறுமை. இப்ப அந்த 2 அவர் விவரிக்க போறார். அடுத்தது அது விவரிக்கிறது முதலாவது பொறுமையை பற்றி விவரிச்சு போட்டு பிறகு அந்த உழைப்பை பற்றி விவரிக்கிறார். அது ரிவர்ஸ்ல போகும். என்ன பொறுமை? நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்து ஆனாலும் நீ சகிக்கிற. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் சொல்லுறவங்களை நீ கண்டறிஞ்சு ஆனா சகிச்சு கொண்டு இருக்கிற. ஆனா உனக்கு விளங்கிட்டது அவங்க எப்படிப்பட்ட ஆக்கள். ஆனா அதுக்குள்ளேயும் நீ சரியான கவனமா அதை டீல் பண்ற. 3ஆம் வசனத்துல நடுவில் இப்படி நீ அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிற அதே நேரம் என்ற நாமத்தின் நிமித்தம் நீ இழைப்படைஞ்சு சோர்ந்து போகாம இன்னும் அவ்வளவு முயற்சிகளோட நீ நான் வச்ச இந்த பொறுப்பில் இருக்கிறன்றதும் எனக்கு தெரியும். அயல 2ஆம் வசனத்தில் பிரியாசமும் பொறுமையும், அந்த பொறுமை என்னன்னு சொல்லுறதுல 2b இருந்து அல்ல பொல்லாதவர்கள், அது அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் சொல்ற அந்த ஆக்கள் சோதிச்சு அறிஞ்சு அவங்க பொய்யரண்டதை நீ வடிவா விளங்கி கொண்டு ஆனாலும் நீ அதை சகிச்சு பொறுமையோட அதை எப்படி கையாளந்து கொண்டிருக்கிறதையும், அதே நேரம் உன் பிரியாசம் உன் வேலையில நீ இழைப்படையே இல்லை. நீ சரியா பிரியாசப்படுற, களைப்படையாம சோர்ந்து போகாம உச்சாம தான் இருக்கிற. அது எனக்காக நீ அதை செய்யற. என் நாமத்தின் நிமித்தம் எனக்காக அதை செய்யற. இதுவும் இந்த வேலையை நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் அந்த 2 வேலையும் என்னன்றதையும் அவர் சொல்லி அந்த வேலையினுடைய விஷயத்தை கொஞ்சம் விவரிச்சும் அவர் கதைச்சு கொண்டு இருக்கிறார். ஆனாலும் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்றாங்க, அப்ப இப்ப பேச்சு விட போற வேலையை ஒன்று செய்திருக்கிறேன், என்னோட பேச்சு வாங்குற வேலை ஒன்று இருக்குது இல்லை. அது 4ஆம் வசனத்தில் தொடங்க போகுது. அப்ப இப்ப இந்த பகுதியில நாம இந்த 3ஆம் வசனத்து வரைக்கும் நாம கவனிக்கல. இப்ப இந்த வேலை யாரு செய்கிறது? இந்த கிரியைகள் யாரு செய்கிறது? மூப்பன், சபையின் தூதன் தான் கதைச்சு கொண்டிருக்கிற. சபையாக்கள் எல்லாற்ற வேலையும் இல்ல இதுல இப்ப கதைப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம் கவனிச்சு கொண்டீங்களா? நாம லெட்டர் வாசிக்கல நான் திரும்பவும் சொன்னேன், அந்த லெட்டர் யாருக்கு எழுதப்படுகிறதோ அந்த லெட்டர்ல அவரை பற்றி என்ன கதைப்படுகிறது, அங்க இருக்கிற ஆக்களை பற்றி என்ன கதைப்படுதுன்றது நாம சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம பைபிளில படிச்சு கொண்டு வரோம் இப்ப 3 வருஷமா வீட்டாரின் கடமைகள். வீட்டாரின் கடமைகளில் நாம வீட்டார கடமை என்று சொல்லி போட்டு நாம மனுஷன் கடமையை எடுத்துக்கொண்டு மனுஷிக்கு பொறுத்தே இல்லை. மனுஷீர கடமையை கொண்டு போய் நாம எஜமான்களுக்கு வேலைக்காரருக்கு பொறுத்தே இல்லை. அந்தந்த ஆட்கள் செய்ய வேண்டிய வேலையா பரிசுத்தாவில எப்படி எங்கெங்க அதுல சொல்லி இருக்கிறாரோ அந்தந்த ஆட்களுக்கு உரிய வேலையை நாம பிரிச்செடுத்து நாம கதைக்கிறோம். பைபிளை வாசிக்கிற மெதடே அப்படித்தான். அப்படி வாசிக்காம டக்கண்டு அது சுண்டுக்குழியில இருக்கிற எனக்கு அது கதைக்கிறாருன்னு நாமல் எடுக்கிறது இல்லை. ஏண்டா சுண்டுக்குழியில இருக்கிற பெரோயாவுக்கு அது கதைக்கப்பட இல்லை.
அது கதவட்ட சொல்லத்தமான ஆக்கள் அங்க இருக்கிறேன். நாம பைபிளை வாசிக்கல நாம மறந்து போற விஷயம் அது யாருக்கு கதவட்டன்றதை நாம மறக்கிறது. அது நம்மளை ஏதாவது சரியா பாதிக்கும் மட்டும் அது நமக்கு இல்லைன்னு நாம டக்குன்னு யோசிக்கிறது பொதுவா நமக்கு இருக்கிற வழக்கம். அது நான் புல செய்துட்டேன்ன்றது அது உறுத்துமெண்டா அது நமக்கு அப்படி இல்லை போல இருக்கு, இது அவருக்கு எல்லாம் கதைச்சிருக்கு பைபிள்ல என்று டக்குன்னு நாம அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் போவோம். ஆனா இங்கெல்லாம் நல்ல மாதிரி கதைக்கும் அதெல்லாம் நமக்கு தான் கதை விடுன்னு நாம நினைச்சு கொண்டிருப்போம். அப்படித்தானே பைபிள்ல நாம வாசி. உண்மையில ஆதாமே நீ எங்க இருக்கிறேன்டா நம்மளை பார்த்து நாம ஒளிஞ்சு கொண்டு தெரியல, நம்மளை பார்த்து ஆண்டர் ஆதாமன்னு கூப்பிடையும் இல்லை. அதுல ஆதியாம 3ஆம் அதிகாரம் வாசிக்கல ஆதாமைக்கு மேவாளுக்கும் கதைக்கிறத தான் நாம விளங்குனாங்க. கோலியாத்து தாவீத பற்றி 1 சாமுவேல் 17 வாசிக்கல நாம கற்பனையில போய் ஏலா பள்ளத்தாக்குல நான் தான் தாவீது மாதிரி என்ன யோசிச்சு கொண்டு அங்க கோலியாத்தான் என்ற எனக்கு நல்லா அடிக்கிற சேரையும் வச்சுக்கொண்டு அவர் தான் இப்ப எனக்கு கோலியாத் நான் தான் தாவீது என்று நினைச்சு கொண்டு பைபிள் வாசிக்கிறே இல்ல. நாம கற்பனை செய்து பைபிள் வாசிக்க இல்லை. நாங்கள் பைபிள் யாருக்கு எவரால எந்த ஆளுக்கு சொல்லப்படுதோ அதை அப்படியே முதல் அதை வழங்கிக் கொள்ளுறோம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்லை என்று இயேசு சொன்னது பாத்தியா, நாமள அப்ப நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடக்கூடாது என்று சொல்லி நாமல் எடுக்க இல்லை. அவர் சீரோவேனிக்கிய ஊராளான அந்த புறஜாதி ஸ்திரிக்கு அவர் அதை கதைச்சவர். அதனால அவள் யாரு என்னத்துக்கு வந்திருக்கிறாள் இங்க இருந்து வந்து இருக்கிறாள் என்றதை நாம முதல் அந்த உரையாடல் யாரோட அது நடந்து கொண்டிருக்கிறத நாம நல்லா விளங்கி அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் இருக்கிறோம் என்றா அது அப்படி எங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் என்றது நாம விளங்கிக் கொள்றோம். அதான் பைபிள் வாசிக்கிற மெதட். விசுவாசிக்கிறவளா நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொன்ன உடனே அந்த வசனத்தை இயேசு நமக்கு தான் நீ விசுவாசிக்கிறாயா, விசுவாசிக்கிறவளா நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஜாதனை குடித்தாலும் சேதப்படுத்தாது என்று சொன்னார். அற்புத அடையாளம் செய்யறதுக்கு நாமல் அந்த வசனத்தை நாம பயன்படுத்தினாங்க. ஆனா அந்த வசனம் யாரோக்கு ஆண்டவர் கதைச்சு கொண்டிருந்தவர், அவர் உயிர் தளம்பி நின்று கதைச்சு கொண்டிருக்கிறார் என்றதை கதைச்சவர் என்றதை நம்பாம இருந்த அந்த 11 பேருக்கு தான் அவர் அதை கதைச்சவர். நாமல் இப்ப விசுவாசம் நமக்கு அது நடக்கும் மாதிரி உண்மையில மார்க்கு 16 அது இல்லை. அதுக்கு மேல் வசனம் சொல்லுது, டேய் நான் உயிர் தழும்பி அந்த பொம்பளைகிட்ட சொல்லி விட்டதையும் பிறகு இரவில அந்த எங்க போனவங்க எம்மாவுக்கு போனவங்கள்ட்ட நான் உயிர் தழும்பினான் என்று சொல்லி அவங்க வந்து சொன்னதை ஏங்க நம்ப போனீங்க? என்ன நான் வந்து அப்படி நடுவில் உங்களை சமாதானம் சொன்ன அப்புறம் நம்புவீங்க நீங்கள் ரெண்டு பேச்சு கொடுத்து போட்டுதான் என்ன நான் உயிர் தழும்பிட்டேனோ என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்றா இப்படி எல்லாம் செய்வீங்க. விசுவாசிக்காம இருந்த இயேசு உயிர்த்தெழும்ப வேற என்றதை சொல்லி கொடுத்து போட்டு செத்து போய் அவர் உயிரோடு எழுதி விடியப்புறமே சொல்லி அனுப்பின செய்ய கூட நம்பல. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் அந்த வசனம் கலவட்டது. நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கிற இப்ப இல்லை. அப்ப பிரெக்னன்ட்டுக்கு உனக்கு பாம்பு தூக்குறது, நஞ்சு குடிக்கிறது, கான்டெக்ஸ்ட் விளங்காம நாம அந்த பகுதி எடுத்து அப்ளை பண்ணது. அதுல கடல் மேல் நடந்து வா, என்னோட நடந்து வா என்றோட கிருதன் பாசர் கடல்ல நடந்து போறதுக்கு நாம வெளிக்கிறதா நான் பல தடவை சொல்லிருக்கிறேன். அந்த வேத வசனம் யாருக்கு யாரோட கதப்படுகிறத முதல் அதுதான் அந்த சூழமைவு, அதான் அந்த கான்டெக்ஸ்ட். அதை விளங்கி கொண்டு அது அந்த ஆளோட பொசிஷன்ல நாம இருக்கிறோமா, அப்படிப்பட்ட பொசிஷன்ல நாம இருந்தா அங்க கதைக்கப்படுற அறிவுறுத்தங்கள் நமக்கும் பொருத்தம். கிருபை பெற்றவடைய வாழ்க, கர்த்தருடன் இருக்கிறார், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாத்தியா இந்த புள்ள கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அந்த வசனத்தை வாசிச்சு கொண்டு நாம அம்மா மாதிரி இருக்கீலுமோ
அது புருஷனே அறியாம புள்ள வயிற்றுல இருக்கிறவங்களுக்கு கதவட்டு இருக்கிற ஒரு சூழல். அந்த சூழலில் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்த்துதல் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வரக்கூடிய ஆட்களுக்கு அது வருத்தம். அப்படிப்பட்ட சூழல்ல வர இருக்கிற ஆட்களுக்கு அது மரியாதைக்கு கதவட்டாலும் அது நாமளும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்திருந்தா எங்களுக்கு அந்த வசனம் கத்திரங்களோட கதைக்கிறது வருத்தம். சரி, அது அப்ளிகபிள் என்ற கான்டெக்ஸ்டுக்கும் நாமல் இருக்கிற கான்டெக்ஸ்டும் சரி. இதுதான் பைபிளை வாசிக்கிற மெத்தட். தாவீதுக்கு சொன்னது, ஆபிரகாமுக்கு சொன்னது, இஸ்ரவேலருக்கு சொன்னது எல்லாத்தையும் தூக்கி நமக்கு வாக்குத்தத்த வசனம் கனவு செய்து கொண்டிருக்கிறேன். நம்ம எல்லாம் அங்கதான் பைபிளே படிக்க தெரியாதவன் செய்து கொண்டிருக்கிற வேலை. பைபிள் எப்படி வாசிக்கிறேன்னு அட்டிவரி கூட தெரியாதவன் செய்கிற வேலை. அந்த ஆக்கள் உண்மையா ஒழுங்கா கற்கே இல்லை. பைபிளை மட்டுமில்ல, உலகத்தினுடைய படிப்பை கூட கற்கே இல்லை. அதனால நாங்கள் திருப்பி நாமல் கதைக்கிற நாமல் வேதத்தை விளங்குறதுக்கு முதல் அந்த கான்டெக்ஸ்ட், அந்த சூழமையை யாரோட கலப்பட்டு கொண்டிருக்கின்றதை விளங்கி, இரண்டாவது அதுல இருக்கிற அந்த விஷயத்தை விளங்கி அதுல இருக்கிற கடவுளுடைய எச்சரிப்பு, வாக்குறுதி, ஆறுதல், அவற்றை உற்சாகமூட்டுதல், அவருடைய பயமுறுத்தல்கள், அவருடைய பல ஆறுதல்கள், இது எல்லாத்தையும் நாம விளங்கி போட்டு இப்ப நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ஸ்ட் சூழல்ல இருக்கிறோமா, இருந்தா அது இப்ப நமக்கு பொருத்தமா இருக்கும் என்றதுல எந்த தப்பும் அதான் முறை. அதான் வேதம் எங்களோட பேசுறது அல்ல. அதனால இந்த இடத்துல உன் பிரயாசம் உன் பொறுமைய நான் அறிஞ்சிருக்கிறேன். இப்ப இந்த பாயிண்ட் சரியா கவனிக்க வலிக்கிட்டா அப்போஸ்தலர்கள் இல்லாதவர்களை அப்போஸ்தலர் தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற ஆட்கள் சோதிச்சு அவர்கள் பொய்யர் என்று ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிற அந்த பொறுப்பு சபையில யாருக்கு கொடுபட்டு இருந்தது இருக்குது. பைபிள் முதன்மையா யாருக்கு அது இருக்குது? மூப்பர்கிட்ட. இது சபைக்கு வர ஒவ்வொரு விசுவாசிகளோட வேலை இல்லை. அவனவன் தான் உலகளாவிய திருச்சபைக்கும் பொறுப்பானையால், அதான் அப்போஸ்தலன். உலகத்தில் இருக்கிற 1ஆம் நூற்றாண்டில் இருக்கிற எந்த திருச்சபைக்கு மேலேயும் அதிகாரம் செலுத்துறதுக்கு தங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றதுக்கு வேற அப்போஸ்தலத்துவம். அதான் பேதுரு அப்பா பவுல் மக்களுக்கு இருந்தது. அவங்க எந்த சேர்ச்சிலையும் சொன்னதான். இது உள்ளூர் சபை, இது எங்கட சர்ச் அந்தியோக்கியாவுக்கு மட்டும் இல்லை, அது எருசலேம்ல போய் சொன்னாலும் சொன்னதான். ஏண்டா அவங்க அப்போஸ்டல்ஸ், அதாவது உலகளாவிய சபைகளின் மீது உலகளாவிய அதிகாரத்தை கோருறையாக்கள். ஏன்னா கிறிஸ்து அப்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் சில பேர் எபேசு சபையில தாங்க அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவங்க கோரி இருக்கிறாங்க. அவங்க கோருறது சும்மா மடப்பயல் மாதிரி கோர இல்ல. ஒரு அப்போஸ்தலனாக கோரணும் என்றா அப்போஸ்தலனுக்குரிய செயலும் இருந்திருக்க வேண்டும். அப்ப எல்லாம் இல்லாட்டியும் ஏதோ சில செயல்கள் அவங்களுக்குள்ளேயும் இருந்திருக்குது. உண்மையில அப்போஸ்தலனாக இருக்க வேண்டும் என்றா உயிர்த்தெழும்பின கர்த்தரை கண்டிருக்கிற ஆட்களா இருந்திருக்க வேண்டும். அப்ப இவங்கள்ல இப்படி கோர்ந்தவங்க சில பேர் இயேசு கிறிஸ்துவ கண்டையாக்களாக இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த அப்போஸ்தலன் கோர்றதுக்கான அந்த தகுதிகள்ல எல்லா தகுதியும் இல்லாட்டியும் சில தகுதிகள் அங்க இருந்தபடியாத்தான் அவங்க அந்த கையிலே அவங்க கோர்தலே மேற்கொண்டிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட கோரல்ல நாம நுழைஞ்சு ஐயோ இந்த உண்மையில அப்போஸ்தலன் தானா, ஐயோ சில விஷயம் சரியாத்தானே எப்பா இருக்குது எல்லாம் இது. இப்ப நாம அந்த கரிஸ்மேட்டிக் பெந்தகோஸ்ட்ல அந்த அற்புத அடையாளங்கள் செய்கிற சில பேரை பார்த்து நாம சில தீக்கிரசன் சொல்றது அந்நிய பாஷை பேசி கொண்டிருந்தாங்கள பார்த்து பயப்பட்ட மாதிரி நாம நியாயத்திற்கு வலிக்கிற பிள்ளை போல இருக்கோம். ஐயோ பரிசுத்தாகிறோம் கதைக்கிறோம், பரிசுத்தாகிறோமா சொல்றோம். நாங்களே அப்படி உண்மையில எங்கட வேலை இல்ல பேசிக்கா. ஏன்னா நாம அதை சோதிச்சு அறிவிச்சு அதை சபைக்கு அறிவிக்க வேண்டிய வேலை மூப்பன்ற வேலை. ஆனா மூப்பர் மேல இப்படி
தில்லுமுள்ளு செய்து கொண்டிருக்க நமக்கு பெரிய தலைவிய என்னண்டா பாப்பா வாழ்க்கைய பாருங்க இப்படி இருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் தீக்கிரசனம் சொல்லுது என்றெல்லாம் நாம யோசிக்க நான் சொன்னா நாம பரிசுத்தாவிக்கு விரோதமா தூசணம் சொல்ற மாதிரி ஆகிருமோ என்று நாமளே குழம்பியாடி மேல நமக்கு ஒரு நமக்கே தெரிகிற விஷயத்துல உறுதியா ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு நாங்களே பெரிய குழப்பப்பட்டு கொண்டிருந்தாங்க சில பல வருஷமா. ஆனா இதே விஷயம் ஒரு மூப்பனா அந்த ஆடுகளை வழிநடத்துறவனுக்கு தலைமத்துவனுக்கு சரியா வழங்கி இருக்கும்னா இங்க வாங்க இப்படிப்பட்ட ஆட்களை நோட் பண்ணுங்க கவனம். இந்த பெருவயிற்று நாய்கள் இந்த குறைக்க மாட்டாத நாய்கள் தங்களோட ஆதாயத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்குது. இங்க அப்படி ஒரு வரம் ஒன்று இப்ப இல்ல என்றத வேதத்தை திட்டம் தெளிவா தெரிஞ்சிருந்து மூவ் பண்ணத சபைக்கு சொன்ன ஆடுகள் கிளியர். அப்ப இது முதன்மையா பைபிள்ல அவங்க கிறிஸ்துவின் வேலைக்காரர் அல்ல. அவங்க தங்களோட வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்ல அந்த வசனங்கள் யாரு பைபிள்ல கதைச்சிருக்குது? அப்போஸ்தலன் பவுல், அப்போஸ்தலன் பேதுரு, ஜாக்கோபு அப்போஸ்தலன், இப்படியான ஆட்கள்ல அந்த ஜட்மெண்ட் கொடுத்த வேலைகளை மற்ற ஊழியக்காரர் யாரு என்றது அடையாளங்கள். ஈவன் இன்டர்னலா நடக்கிற கூட பேதுருவை பார்த்து என்ன இப்படி ஒரு நயவஞ்சமா நடக்கிறது என்று நேரடியா இது நயவஞ்சக வேலை என்றத அப்படியே வகைப்படுத்தினது யாரு? அங்க இருந்த சபையில் இருந்த விசுவாசியோ இல்ல, மூப்பன் தான் அதை செய்தார். பவுல் அப்போஸ்தலன் செய்தார். அதுல பைபிள்ல ஒரு அந்த இந்த லெட்டரை வாசிச்சு கொண்டிருக்கல அங்க பெரிய பாரதூரமான ஒரு நியாய விசாரணை செய்து அது கேட்டத வச்சில்ல அல்லது ஊகிச்சில்ல, அவன் சோதிச்சறிஞ்சு, அதாவது தரோவா அங்க ஒரு விசாரணைய முடிஞ்சிருக்குது. முடிச்சு போட்டு அவன் பொய்யா அவன் அப்போஸ்தலன் இல்லை என்று அறிவிச்சிருக்கிறார். ஆண்டவர் அதைத்தான் மெச்சுற. இந்த பெரும் வேலையை நீ எவ்வளவு, இந்த கிரியை எவ்வளவு நீ பொறுமையோட செய்து முடிச்சிருக்கிற. இது தட்டுப்புட்டு முடிக்கிற வேலை இல்லை. ஏண்டா அப்போஸ்தலன் வாய் திறந்து கிளைம் பண்றான், நமக்கு இப்பதறி நம்முடைய அப்போ டேய் அவன் யார் ஐயா? அவன் இயேசுவையும் காணையில, அவன் அப்போஸ்தலனுக்குரிய எந்த அடையாளங்களாலும் வேத வசனத்தை அவன் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா வேதம் இப்ப எழுதி முடிக்கப்பட்டாச்சு. அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்டு அனுப்பப்பட்டவங்களோட காலம் பைபிள் முடிக்கப்படையில. நாம சொல்ற மாதிரி 39 புத்தகம் மட்டும்தான் இருந்தது, 27 புத்தகமே இல்ல. அவங்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை இப்ப அறிவிச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப பைபிளை முடிக்கப்பட்டு கடவுளை வார்த்தை கம்ப்ளீட் ஆன பிறகு இவங்க என்னத்துக்கு அப்போஸ்தல அச்சடையாளங்களையும் அப்போஸ்தலருக்கு ஏற்ற அற்புத அடையாளங்கள் இவங்களை என்ன செய்யணும்? அது என்ன, அது என்னத்தை செய்து என்னத்தை கிழிக்கிறதுக்கு என்ன புதுசா பைபிள் போறாங்களோ? அப்ப எங்களுக்கு உடனடியாக விளங்கு எழுதப்பட்ட வேதத்திலிருந்து இவன் போய் சொல்றான், இவன் அப்போஸ்தல வர வேண்டும் இப்ப இல்லை என்று. ஆனா இது 1ஆம் நூற்றாண்டுல லேஸ் இல்ல. ஏன்னா பைபிள் எழுதி முடிக்கப்படாத காலம், அங்க பைபிள் ப்ரோசஸ் நடந்து கொண்டிருக்கிற காலம், கிபி 60கள் 65 எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிற காலம். அப்ப அந்த நேரத்தில் கிளைம் பண்ணேக்கல அவன் காட்டுற சில அடையாளங்கள் அற்புதங்கள் சில தகுதிப்பாடுகள்ல ஒன்று ரெண்டு இருக்கேக்கலாம், அங்க பட்டு பயங்கரமான நெருப்பு ஜட்மெண்ட் ஒன்று கொடுக்க வேண்டி இருக்கும். அது பிழைச்சா கரணம் தப்பிதான் மரணம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில எபேசு சபையினுடைய போத மூப்பன் முடிவு பண்ணினா இல்ல இவர் பொய்யன் தான். கிறிஸ்துவ மெச்சி பாராட்டினார். ஜோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை நீ அந்த மாதிரி செய்து சோதிச்சு பொய்யன் என்றே மறைஞ்சிருக்கிறது நான் அறிஞ்சிருக்கிறேன்டாப்பா. அப்ப இது விசுவாசிகளுடைய கிரியை அல்ல, இது போதகற்ற வேலை. அதுக்காக நாம என்ன சொல்லுவோம்? அப்ப பேசாம போதகரே சோதிச்சு அரைஞ்சி எல்லாம் சொல்லட்டு நமக்கு என்றுட்டு நாம அப்படியே விட்டுடுறதா? இல்லாட்டி இப்ப எழுதி தரப்பட்டிருக்கிற வேத வார்த்தையை கொண்டு இப்படி இருக்கலாம் என்ற ஒரு விதமான ஒரு எந்த ஆவியையும் சோதிச்சு பாருங்கோ என்ற அந்த தெசலோனிக்கர் எழுதப்பட்ட கட்டளைய நாம அது எல்லா விசுவாசிகளுக்கும் எழுதப்பட்டது. அப்ப அதை கொஞ்சம் அப்ளை பண்ண ஒரு லெவலுக்கு நாம அதை பார்க்கலாம், உண்மையான ஒரு லெவலுக்கு நாம அதை போடலாம்.
நமக்கு முழுசா எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாட்டி முடிவு பண்றது. நாம வேத சத்தியங்கள் நமக்கு நாம படிச்சுக்கிற வரலாற்று விசுவாச அறிக்கை எல்லாம் ஜாப்பில நாம வேதத்தை விளக்கப்படுத்தி கொடுத்த நடைமுறைகள் இதெல்லாத்தையும் வச்சு ஒரு ஆள் கதை கேட்கல, அவர் தான் கடவுளால் அனுப்பப்பட்டால் தான் வந்து சொல்றது வேதத்துக்கு ஒத்துத்தான் இருக்குன்னு சொல்லிக்கல. நாம விசுவாசிகளா ஒரு மட்டத்துக்கு நாம அதை அப்ளை பண்ணேலும் இல்ல இல்ல நீங்க அப்படி எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு, இப்படி இதை நீங்க சொன்னீங்கன்னா இந்த சத்தியத்துக்கு முரணா இல்ல போகுது என்ற ஒரு அளவுக்கு நாம பெரோயா பட்டணத்தார் மாதிரி நாங்கள் அந்த ஆவியலை சோதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா அத ஒரு நீதி விசாரணை செய்து அத முறையா கூட்டம் கூடி அதை ஜட்மெண்ட் செய்து இல்ல இது இப்படிதான் சரியான கவனம் எல்லாம் அவனை கண்டி 2 புத்தி சொல்லி இல்லாட்டி சபையை விட்டு விலக்குறோம் அல்லது அவரை பப்ளிக்கா கண்டிக்கிறோம் நாங்கள் என்று சொல்லி சொல்றதுக்கு அந்த பொறுப்பு அது மூப்பனுக்கு தான் இருக்கு, மூப்பனுக்கு இருக்கு. அப்ப விசுவாசிகள் தங்கட லெவல்ல ஒரு அளவுக்கு இருக்கலாம், அதுக்கு மிஞ்சி மூப்பன்ற வேலைக்குள்ள தலை நுழைய கூடாது. பிள்ளை வளர்ப்பில அம்மா மேர் ஒரு அளவுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாம சொன்னாங்க. ஆனா தகப்பன்ற வேலைக்குள்ள மூக்கு நுழைச்சிடக்கூடாது அம்மா மேர். ஏண்டா அது புருஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷன். அப்ப புருஷன் அம்மாவுக்கு மேலே அதிகாரம் இருக்கிறபடியால மனுஷிக்கு மேலே பிள்ளைகளுக்கு கடைசி முடிவு புருஷன் இருக்கிறார். அப்ப நாங்கள் அதுக்காக அம்மாவுக்கு அதுல அதிகாரம் இல்லையா பிள்ளைக்கு மேல இருக்குது, அதை அப்ளை பண்றது லெவல் அது அங்க இருக்குது, வேதம் காட்டுது. ஆனா புருஷனுடைய அந்த லெவலுக்கு மிஞ்சி போயிடாது. இப்ப புருஷன் பிழையா இருக்கிறாரா இல்லையான்றத சொல்றதுக்கு மனுஷியாக அவைக்கு உரிமை இருக்குது. மனுஷியாக அவரை செய்ய வேண்டும் என்று நாம ஏற்கனவே மனுஷிய கடமையில படிச்சுட்டோம். ஆனா பிள்ளை வளர்ப்புல விஷயங்கள் பிள்ளை கேட்கல, அவ அத எனக்கும் நாங்கள் 2 பேரும் ஜாயிண்ட் ஏர்ஸ், பிள்ளைகள் வளர்ப்பு சொத்துக்களில் நாங்கள் இணை சொத்துரிமையாளர்கள். அதனால கடவுள் உங்கள்கிட்ட கேட்கிற மாதிரி என்னட்டையும் அவர் கணக்கிறார். பைபிள்ல அவர் பல அம்மா மேரிட்ட பிள்ளைகளுடைய விஷயங்களை டீல் பண்ணி இருக்கிறார். அதனால எனக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு உரிமை இருக்கிறது. அதனால அதன்படிதான் நான் இது செய்கிறேன். நீங்க அடிக்கலாம்னா நானும் அடிக்கலாம் பிள்ளைக்கு. ஏன்னா பைபிள் எங்களுக்கு பெற்றாருக்கு அடிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்து இருக்குது, தகப்பனாருக்கு மட்டும் இல்லை. அவர் இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள ஒரு மனைவியா புருஷனோட அத கவனமா கதைச்சு சத்தியத்தை உணர்த்தி அதுக்கான வேத வாகத்தியங்களை போட்டு கவனிச்சு அதை புருஷனை ஆதாயப்படுத்த பார்க்கணும். அதுக்குள்ள புருஷன் சொல்லல இல்ல அதபடி அது நான் பார்த்துக் கொள்றேன் என்று சொல்லிக்கல அந்த லெவல் எங்க வரைக்கும் போயிருக்கு. அப்ப சரி, அப்ப இந்த விஷயம் இதுக்கு மிஞ்சி போகுதுன்னா இனி அப்ப நீங்களே அதை பொறுப்பெடுக்கிறீர்கள் பாப்போம் என்று நாமல் அதை கொஞ்சம் சைக்கிளும் சைக்கிறோம். இல்லைன்னா நாங்க இல்ல இல்ல இது ஒரு ஆசாரியனோட கதைக்கத்தான் வேணும். இந்த விஷயம் எனக்கு இது எந்த அளவு தூரத்துக்கு சரியா எனக்கு விளங்க இல்லை. ஏன்னா நாம படிச்ச சத்தியத்தின்படி இது ஓவரா போயிட்டீர்கள் நீங்கள் இந்த விஷயத்துல புருஷனுக்கு அத சொல்லிட்டு ஆசாரியனுக்கு அதை தெரிவிக்க வேணும். அங்க புருஷன்மாருக்கான செக் கடவுள் பைபிள் அப்படித்தான் வச்சிருக்கிற. புருஷன்மாரும் பயப்பட வேணும் ஆசாரியனுக்கு. அதுல ஆசாரியனுக்கு பயப்படலன்னா அப்புறம் என்ன? அதுக்கு பிறகு நீ பேய் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஆளா போயிடுவ. பேய்க்கு பயந்து வேற இனிமேல கடவுளே அதை தூக்கி கொடுப்ப. அதனால இந்த மாதிரி இந்த லெவல் ஆஃப் அத்தாரிட்டி ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிற அந்த ஞானம் அந்த விஷயங்கள் தலைமத்துவத்தில் இருக்கிற ஆளுக்கு இருக்கிற பொறுப்புக்கும் தலைமத்துவத்துக்கு ஆளப்படுற ஆளுக்கு இருக்கிற பொறுப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுல அப்போஸ்தலர் அல்லாதவர்களாயிரும் தங்களை அப்போஸ்தலர் என்று அழைச்சு கொண்டவன சோதிச்சறிஞ்சு அதை சோதிச்சறிஞ்சு யூ ட்ரையல், அதாவது நீ நியாய விசாரணை செய்திருக்கிற. அப்ப அது அந்த நாம சபையை விட்டு விலக்க போற அந்த கடைசி டிசிப்ளினரி ஆக்ஷன் அதுகள் எல்லாம். அப்ப டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கிறது விசுவாசிகளுக்கு ஆறுதலுக்குரிய வேலை இல்லை, அது மூப்பனுடைய வேலை. அப்ப மூப்பன் எப்படி அந்த டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க வேணும், எடுக்கிறதுக்குரிய முறைகள் என்ன, அதை பைபிள்ல எங்களுக்கு காட்டியிருக்கோம், நம்ம ஜாப்ல வடிவ எழுதி இருக்கிறோம். அப்ப அந்த ப்ரோசஸ்ல எப்படி அங்க
ஆடுகளும் அதுக்கு பங்களிக்க முடியும். அது இவ இப்படித்தான் நாங்கள் அதுக்கு சாட்சி, இந்த விஷயங்கள் இப்படி இருந்தது உண்மை என்றதை பங்களிச்சு அதை சோதிச்சு அறிகிறதுக்கு அப்படி சப்போர்ட் பண்ண வேண்டும் என்றதை நாம வேதத்திலிருந்து அதை ஜாப்பில் எழுதி இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல கதைக்கப்பட்டிருக்கிற உன் பிரியாசம் பொறுமை அந்த சபையில மேய்க்கப்படுற ஆடுகள் மத்தியில பட்ட பாடுகளும் அதுல இருக்கிற பொய்களையும் அவன் தூதன் நல்லா விளங்கி இருந்தான். அதுல இது தூதன் அந்த போதக மேய்ப்பனுக்கு முதன்மையாயும் விசுவாசிகளுக்கு இரண்டாம் நிலையிலையும் இது அப்ளை பண்ணப்படல. என்ற பைபிள் எங்களுக்கு அந்த ரெண்டு லெவல்ல காட்டப்படுது. ஆனா இந்த வேலை முதன்மையா போதன என்ற வேலை, முதன்மையா விசுவாசிக்கிற வேலை இல்லை. அதனால அந்த சேர்ச் சரியா, இவற்ற எழுத்துகள் சரியா, இவர் போதிக்கிற முறை சரியா, அந்த பாஸ்டரும் அல்லது அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் என்றதுல ஆராய்கிறது ஆடுகளுடைய வேலை இல்லை. அதுக்குத்தான் போதகமுப்பதான் அந்த ஆட்களை பற்றி படிச்சு அதுகளை தேவையான நேரத்தில் சபைக்கு சொல்லி எச்சரிச்சு கவனிச்சு கொண்டு வருது. அல்லது இப்படி ஒரு ஆட்கள் வீட்டை வந்திருக்கிறாங்க, வந்தவங்க அன்றைக்கு அது இருக்கு, அவங்க இந்த மாதிரி பேர் ஒன்று சொன்னவங்க ஒரு அளவுக்கு தெரியுது, அது ஒத்து வரையில் நம்ம விசுவாச அறிக்கைக்கு. ஆனா ஒரு அதை பற்றி உங்களுக்கு எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஆசாரியனோட கதைக்க வேண்டியது. ஆசிரியர் ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஆட்கள் பற்றி கதைப்பட்டு வந்தா அதுக்கு லெப்ட் அண்ட் ரைட் வடிவா கொடுத்து அனுப்ப வேண்டிய வீட்டை வச்சு நாம மார்க்க பேதிகளை பற்றி படிக்கல. நாம 7ஆம் நாள் திருச்சபைக்காரரை பற்றி திட்டமும் தெளிவுமா விழாவாரியா தொடக்கத்தில இருந்து கடைசி வரைக்கும் அவரோட டாக்டரின்ஸ் என்ன, அவங்க யாரு, இப்படிப்பட்ட யாக்கள் இந்த மாதிரி ஏற்கனவே படிப்பிச்சாச்சு. ஒரு புத்தகமே அதுக்கு எழுதி வச்சிருக்கிறோம். 7ஆம் நாள் சபையினர் அவர்கள் வேத பூர்வமானவர்களா அல்லது வேத விரோதிகளா? அந்த புக்கை நாம சத்தியத்தை, அவர்களுடைய ஹிஸ்டரி, அவருடைய டாக்டரினல் ஸ்டாண்ட், அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நாம விளங்கி ஏற்கனவே போதன் அதை முடிவு பண்ணி அதை அறிவிச்சு அதை சபைக்கு தெரிவிச்சிருக்கு. அப்ப நாங்கள் சனிக்கிழமை ஓய்வு நாட்காரர் யாராவது வந்தா எப்படி அவர்களுக்கு பதில் கொடுக்கிறது, அவர்கள் பொய்யர்றான், அவர்கள் பிழையாத்தன் இருக்கிறீனம் என்றதற்கு நாம அதை படிச்சு நாம 6 வீட்டிலே விஷயத்தை முடிக்கலாம். ஆனா இதே நேரம் கடைசி கால பரிசுத்தவான்கள் இருந்து நாங்கள் வாரோம் என்று யாராவது சொன்ன லேட்டர் டே செயின்ட்ஸ் என்று சொல்றது வந்தா நமக்கு சில விலையில ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. இது கடவுளை ஆத்தாங்க இருந்தா போற வராங்க ஜெவா விக்னஸை பற்றி சும்மா ஒரு அளவுக்கு கேள்விப்பட்டனாங்க. ஏன்னா இது என்ன கடைசி கால பரிசுத்தவான்கள் என்று வாரான் இப்ப பிரச்சனை. அப்ப நீங்கள் என்ன சொல்ல வாரியல் என்றது அவங்கள்ட்ட விசாரிக்கலாம். அப்ப அவங்க இல்ல நாங்கள் இது இப்படி இப்படி நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் 1689. அப்ப அதுக்குள்ள இருந்து நாம பைபிள்ல பற்றி அப்ப நீங்கள் எப்படி விளங்குறீர்கள்? பைபிள் என்ன, பைபிள்ல எல்லா புத்தகத்தையும் நம்புறீங்களா? பைபிள் மட்டும்தானா? இப்ப ஏதாவது வெளிப்பாடுகள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களோ என்று நாமல் படிச்சதை வச்சு ஒரு கேள்விகளை கேட்கல அங்க மாட்டிக்கொள்ளுவாங்க. எங்களுக்கு ஜோசப் ஸ்மித் என்ற ஒரு ஆளுக்கு கடைசி கால பரிசுத்தவான்களுக்கு ஒரு புத்தகம் பைபிள் மறைக்கப்பட்டிருந்த ஒரு நெட் செய்தியை கடவுள் வெளிப்படுத்துறாங்கன்னா முடிஞ்சு போச்சு கேஸ். ஐயோ நீங்கள் பிழைச்சு போனீர்கள், இது பிழையா இருக்கு. பைபிள்ல அப்படி ஒரு வெளிப்பாடின் மேல 66 புத்தகம் மட்டும்தான் கடவுளுடைய வார்த்தை. இதுக்கு மிஞ்சி வேறொருக்கும் ஒரு வெளிப்பாடும் கடவுள் கொடுக்க போறதில்ல, கொடுக்கறதும் இல்லை. தயவுசெய்து நீங்கள் மனம் திருப்பிக் கொள்ளுங்க. பிறகு எனக்கு வேற டைம்கள்ல நீங்கள் தேங்க்யூ வந்ததுக்கு பிறகு நாங்கள் சந்திப்போம், நான் உங்களுக்கு இன்னும் ரெடியாகி நீங்கள் மனம் திரும்ப நான் மண்டாடுறேன் என்று சொல்லி அனுப்பிவிட வேண்டிய. அதை விட்டு போட்டிருந்தோம் சொல்லுங்க அப்படியா, உனக்கு நமக்கு தான் அவங்களை பற்றி தெரியாது. அதுல இந்த வேலை ஆற்ற வேலை போகற்ற வேலை, மூப்பனுடைய வேலை. மூப்பன் அப்படியான ஆட்கள் விட்ட வந்தா கதைக்கலாம், டைம் பார்ப்போம், சரி இல்லாட்டி ஒரு டேட் டைம் ஒன்று எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வா கதைப்போம். அதான் அதை அதுக்கு தான் இருக்கிற. அப்ப ஜாழ்ப்பாணத்துக்குள்ள அது ஊடுருவுதா இல்லையா, இவ்வளவு டீப்பா இருக்குது என்ற அந்த பொய் போதனைகளை பற்றி அறிகிறோம். இதை விட்டு போட்டு நமக்கு நம்மள குடும்பத்தை நடத்துறதா, பிள்ளைய படிப்பிக்கிறதா, நம்ம சொந்த வேலையை பாக்குறதா, மனுஷியோட குடும்ப சபம் எப்படி இருக்குது, அது இது எங்கட அதனாளுக்கு அந்தந்த பாடே போதுமா இருக்கேக்க இருக்கிற வேற இனி சபை சேர்ச்சு போதர் மேல பற்றி ஆராய்ஞ்சு அறிஞ்சு அந்த உபதேசம் அப்ப அவர் ஏன் அப்படி சொல்றாரு, இவர் ஏன் இப்படி சொல்றாரு கேட்கறது உனக்கு அது உண்ட வேலையோ இல்ல?
அது ஆற்ற வேலை, எபேசு சபையின் தூதன்ற வேலை. அதனால அந்த எபேசு சபை தூதன் செய்யல. அந்த தூதன் போல அதே தகுதிப்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காலத்திலும் உள்ளூர் சபையினுடைய போதகற்ற வேலை. போதகற்ற வேலை எடுத்து ஆறுகள் தங்களோட வேலையா போட்டுவிடக்கூடாது. அது போல பாவம் செய்யணும். அதுல நம்மட டைம் வேஸ்ட், நம்மட அதுக்குரிய தகுதிப்பாடுகள் வரங்களுக்கு அழைக்கப்பட இல்லை. ஆகல கிறிஸ்துவ பரிசோதிக்க வலிக்கிறோம் நாம. கடைசியில அது ஈவில் கம்பெனி, ஆகாத சம்பாஷணைகள் நம்மட 10 கற்பனை கீழ்ப்படியான ஒழுக்கங்கள் எல்லாம் உடைக்க தொடங்கும். அதை நாம இதுல இந்த பாயிண்ட் இதுதான். இதுல கதைக்கப்படுகிற விஷயம் அந்த அந்த அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் சோதிக்கிறத கிறிஸ்து பாராட்டினவர். அது அப்படிப்பட்ட வேலையை மூப்பன்மே செய்ய வேண்டி இருக்குது. அப்படிப்பட்ட ஆக்களை பப்ளிக்ல சபைக்கு பேர் அறிவிச்சு அவர்கள் இப்படிப்பட்ட ஆக்கள் சொல்ல வேண்டிய வேலை அவரோட பொறுப்பு. அத பைபிள் எங்களுக்கு நிரூபிக்கிறது. அது போகிறமா செய்திருக்கிறேன் நம்ம. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நல்ல பேச்சு கொடுக்கிறதுக்கு ஐயோ அவங்க கிறிஸ்துவ பிரசங்கிக்கல, அவங்க தங்களை பிரசங்கிக்கிறாங்க, ஐயோ அவங்க சிலுவை உபதேசத்துக்கு எதிரிகள், ஐயோ அவங்க தங்கள வயிற்று பிழைப்புக்கு இதை செய்து கொண்டிருக்கிறாங்க, ஐயோ அவங்க ஊமையான குறைக்க மாட்டாத நாய்கள், ஐயோ அதுகள் மூலையில இருந்து தங்களை விட்டாக்கான பேசாம ஏதோ காலத்தோட்டிட்டு சபையிலிருந்து போய் முடிப்போம் என்று தங்களோட சொந்த பொலிவை நாடிக்கொண்டிருக்கிற நாய்கள் என்று கதைக்கிற அந்த உரையாடல்கள் எல்லாம் அந்த லெவல்ல கடவுள் அந்த வச்ச சபைக்கு பொறுப்பானையாக்கள் இருந்தும் வெளியில வந்தது. அதெல்லாம் அவங்க செய்யட்டும் அவருடைய டியூட்டிய. நம்மளோட டியூட்டி அந்த போதகர் மேல அதை சொல்றதை கேட்டு நாமள அதை கீழ்ப்படிஞ்சு கவனமாக்களோட விட்டு விலகிறார். சொன்னா பிறகு சேர்த்து போய் இல்ல ஜெகோவா விட்னஸை பற்றி நாம கொஞ்சம் அறிஞ்சு கொள்ளத்தான் போறோம். ஏன்னா உனக்கு வேலை குறைவா இருக்கும் வீட்டுல சொல்லு. அப்ப புள்ள வளர்ப்பு என்ன பிரச்சனை இருக்குது? உண்ட குடும்ப ஜபம் தனி ஜபம் உண்ட வேத வாசிப்பு என்ன பிரச்சனையா இருக்கு? கோபின் நமக்கு இருக்கிற வேலைக்கு இதெல்லாம் ஒரு வேலையா என்று சில உண்மையில காலம வலிக்கிட்டு பின்னேறம் வந்தா வேற வேலை செய்யலாது. என்ன நம்மட வேலை குடும்பத்தை பார்க்கறதே மேய்க்கிறதே கட்டி எழுப்புறதுலே முடிஞ்சு போய் அதுக்காக நாம சண்டே கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி கவனம் என்றதை அன்றைக்கே படிப்பிச்சு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அப்ப அடுத்த முறை யாராவது வந்து கதை கேட்கல இப்படியா நீங்கள் இப்படியோ அப்ப இல்ல பிரச்சனை மனந்திருப்போமா இப்ப எனக்கு டைம்ல நான் புரோகிராம் நாளைக்கு கதைப்போம் இல்லாட்டி என்ன போகட்டு நம்பரை தரம் கதைச்சுக்கொள்ள ஐயா அவர் இதுக்கண்டே இருக்கிறார் கதைப்பா மனுஷன் அப்புறம் ஜோசியா நாம கூட எடுத்தாலே கதைக்கிறான் இல்லவா 2 தரம் எடுத்து போட்டு வைப்பான் தானே அதுக்கப்புறம் நாமளும் கதைக்கலாம். நாமளும் பெரிய சோதனை அதுக்கு கோலர் ஐடென்டிட்டியை போட்டு ஆக்கா கோல் பண்றான் யாரு எங்க இருக்கிறான் எல்லாம் பார்த்து சிங்கள பேரா கிடக்கு தமிழ் எல்லாம் பார்த்தா அப்புறம் நாமளும் ஆன்சர் பண்றோம். லேசில நாமளும் ஆன்சர் பண்றது இல்லையா நமக்கு இருக்கிற வேலை நாமளும் உங்களை போல பாடுள்ள நினைச்சிடுறாரு. ஆயால ஆனாலும் சத்தியம் என்று வந்துட்டா கிறிஸ்து மெச்சராரோ எபேசு சபையின் தூதனை ஐ அப்ரிஷியேட் யூ. இது மற்ற சபையில இல்லாத ஒரு இதெல்லாம் உங்களுக்கு விளங்க பவுண்டேஷன் போட்ட பவுல போல நாட்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இந்த டாக்டரினல் மேட்டர்ஸ் ஸ்ட்ராங்கா போட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பைபிளே எழுதி முடிக்கப்பட்ட காலத்தில் அவங்க சோதிச்சு பார்த்து முடிவு பண்றதுக்கு இயலுமை இருந்தது. அது ஒரு முக்கியமான கடமை. இப்ப இப்படி இங்க சொல்லப்படுற இந்த பாயிண்ட எடுத்து நாம பெரோயாவுக்கு போய் அப்ளை பண்ணியலுமோ என்ன இல்லை என்று அங்க குழம்பி போயிட்டு பெரோயா சபையின் தூதனுக்கு எழுதுறது என்ன பண்றார்? அப்ப அதான் நான் கதைச்சது 7 டே அட்வென்டிஸ்ட்காரர் போதனைகளை நீ வெறுக்கிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். அண்டர் நிக்கோலாய் மதத்துல வெறுக்கிறேன். அப்ப இப்ப அது ஜெகோவா விட்னஸினுடைய போதனைகளை நீ வெறுக்கிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்மட கான்டெக்ஸ்ட் சரியா பொருந்தது. அங்க இருந்த கள்ள உபதேசக்காரருக்கு சோதிச்சறிஞ்சு அவங்க பொய்யர் என்று சொன்ன மாதிரி இங்க சோதிச்சது வேற பிரச்சனைகள் இருக்குது. அயல அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி பொறுப்பாக இங்க வருகிறண்டா கள்ள போதனை பொய்யா இங்கேயும் இப்ப அப்போஸ்தலர் அடையாளங்கள் என்று சொல்லிக் கொண்டு அப்போ இவ்வளவு ஐயோ கணக்கு அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ அது பொய்யோ மாறன் ரெண்டு கேட்க சொல்லத்தானே மேடம் ஐயா என்ன பொய்தான் ஐயா அது பொய்யான அற்புதங்களப்பா
அப்ப இது இயேசு செய்யலையோ, இயேசு அனுமதிச்சு பேய் செய்து கொண்டிருக்குது. அப்ப இயேசு அனுமதிக்கிறார் ஏண்டா யாரு கூட அவற்றாக்கள் இல்லைன்னு நாம கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஒவ்வொரு சன நன்மை அடையுது. தற்காலிகமாக திண்ட ஆக்கள் இயேசு 5000 பேருக்கு அப்பம் கொடுக்கல திண்ட மாதிரி. இயேசு ஒருவரை நம்பையில அவங்க வெறும் அற்புத அடையாள இந்த உலகத்துல தாங்கள் ஜாம் ஜூமண்டு வாழ்றதுக்கு மட்டும் தெரியறாக்கள். அது இந்த பதில்களை நாங்கள் சொல்றதுக்காக நாங்கள் அதுகளை பற்றி ஆராய வேண்டியிருக்கு, படிக்க வேண்டி இருக்குது, பல விஷயங்கள். அதுல அப்ப இப்படி இந்த விஷயங்கள் வேற. அப்ப நாம கவனிக்கிறோம் என்ன, கிபி 65-66 எழுதப்பட்ட இந்த கடிதம் கிபி 2025 அது பிரயோகிக்கப்பட முடியுமாண்டா அது அதே சூழலுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் வந்தா அப்படியே எடுத்து பிரயோகிக்க வேணும். அது அப்போ இப்ப நாம என்னன்னா உனக்கு பைபிளை எப்படி அப்ளை பண்றது தெரியல, அந்த ஞானம் விளங்கல, நீ படிச்சு பாடமாக்கி வச்சிருக்க அது பிரயோகிக்க தெரியல. அதுக்கு வேதம் பழைய புத்தகம் இல்ல, 65ஆம் ஆண்டு எழுத புத்தகமா முடியல கிபி. இப்ப 2000 வருஷமா போச்சு. நாம பழைய பேப்பர்ல முந்த நாள் வாசிச்ச பேப்பர் தூக்கி போட்டு கசக்கி எறிகிறதுக்கு. இது இப்பயும் அதே பாவம், அதே பேய், அதே மனுஷரை பிடிச்சு இன்னும் சாபகரமான சாபத்தாலே பாவத்தாலே நிறைஞ்சிருக்க உலகம். அதுல பைபிள்ல இது சொல்லப்பட்ட கடிதத்தில் இருக்கிற விஷயங்கள் ஏற்ற விதத்துல அமையக்கல நமக்கு, நம்ம வாழ்க்கையில், நம்ம சபைக்கு அதை அப்படியே தூக்கி பொறுக்கிறோம். அதான் நம்முடைய விஷயம். இது எந்த காலத்துல எங்க இருக்கிற சபைக்கு பொருந்தும். அது 2ஆம் நூற்றாண்டுல இருந்த சபைக்கும் இதே கான்டெக்ட்ல வருதுன்னா பொருந்தும். அது வந்தது. டெர்ட்டுலியன், இரேனியஸ் போன்ற சபபிதாக்கள் அப்பழுங்கிற கள்ளப்போருக்கு எதிராக பயன்படுத்தினதுக்கு என்ன பைபிள் உங்களுக்கு எப்படி அதிகாரம் தருது இதை செய்யணும்? எபேசு சபையின் தூதன் செய்ததுக்கு கடவுளை பாராட்டினார். அவன் முக்கியமான பாராட்டு கள்ள உபதேசக்காரரை அடையாளம் கண்டு சோதிச்சு முடிவு பண்ணி இருந்தார். கிறிஸ்து அதை கிறிஸ்து வெறுத்த உபதேசங்களை அவனும் சோதிச்சு வெறுத்தவன் என்றதால பாராட்டப்பட்டிருந்தவன். அதனால நாங்களும் இந்த 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் இப்படியே 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கள்ள போன பேய் சும்மா இருக்க போறது இல்ல. அது வித்தியாசமா பழைய சசத்தையே புது புது போத்தல்கள்ல கொண்டு வரும். அதுல அந்தந்த தலைமுறைக்கு அதன் பாடு இருக்குது. அதுக்காக எபேசு சபை என்பது 1ஆம் நூற்றாண்டில் இருந்த சபைகளை குறிக்கும். பிறகு சிமிர்னா என்பது 2ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரை இந்த சபைகளை குறிக்கும். பிறகு பெர்கமு என்பது 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 7ஆம் இந்த கொஞ்சம் போற ஐயா. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, லவோதிக்கேயா, பிலதெல்பியா எல்லாம் 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 7 சேர்ச். அதென்ன நீ ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு சேர்ச்சை ஷிஃப்ட் பண்ணுற? ஒரு சேர்ச் வாங்க சிமிர்னாண்டு 4ஆம் நூற்றாண்டு ஒரு சேர்ச்சும் இருக்கல, பெர்கமு இல்ல, நாம 20ஆம் நூற்றாண்டு லவோதிக்கா சேர்ச்சும் இல்ல. இது லவோதிக்கா இப்ப இல்ல, லவோதிக்கா அழிச்சே போச்சு. இப்ப வருமாட்ட பெரோயா ரிஃபார்ம் இருக்குது சர்ச் அல்ல, இப்ப வருமாட்ட ட்ரினிட்டி பேப்டிஸ்ட் சர்ச் இருக்குது, ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் அல்ல. நாம சொல்லலாம் அப்படி அந்த சர்ச்சுகளுக்கு தான் இருக்கிறது. இப்ப கனவேல என்ன முடிவு, இதுல எப்படி அப்ளை பண்றீங்க? இந்த 7 சர்ச்சும் 21 நூற்றாண்டு காலத்துல பிரிச்சு போட்டு 1ஆம் நூற்றாண்டுக்கு எபேசு 2 பேர், 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சிமிர்னா 2 பேர், சிமிர்னா 2 பேர், பிறகு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அடுத்த பெர்கமு பேர், பிறகு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அடுத்தது, பிறகு 11ல இருந்து 15 அப்படி தாங்களே காலத்தை இன்னும் எல்லாம் கால்குலேட் பண்ணி இன்னும் செய்யறாங்க. இதன் பைபிள் வாசிக்கிற முறையா? இது எந்த புத்தகத்தை எப்படி வாசிக்கிற? எந்த புத்தகத்திலே எப்படியாவது இப்படி ஒரு காலத்தை நீங்களே கணிக்க? எனவே அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அவங்க 7 சபையும் 7 காலங்களா பிரிச்சு விட்டாங்க. அதுவே ஒரு கள்ள போதனை பேசிக்கா. நாம சொல்ல உருவக அர்த்தமா சொல் அர்த்தமா? 7 சேர்ச்சும் ஆசியா மைனர்ல இருந்த 7 சபைகளா, இல்லாட்டி ஆண்டவர் அதை ஒவ்வொரு சேர்ச்சையும் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒப்புறதுக்கு பைபிள் எங்கேயாவது அவர் சொல்லி இருக்கிறாரா? அப்ப என்னட்டு உங்களுக்கு இப்படி யோசனை வருது பைபிள்ல இல்லாம? அங்கதான் பிளக்க தொடங்கு. அப்படிப்பட்ட பிள்ளைய கண்ணா பின்னாண்டு தாங்கள் நினைச்சதெல்லாம் பைபிளுக்குள்ள புகுத்துறாரு.
நாங்களே என்ன சொல்றோம், நாங்களோட புகுத்தியல ஐயா எபேசுவோ சிமிர்னாவோ பெர்கமுவோ லவோதிக்கேயாவோ கடைசியா அந்த 7 சர்ச்சிலையும் இருந்த சிச்சுவேஷன்ஸ் பெரோயா சர்ச்சுக்கும் வரலாம். அப்படி வரைக்கல கிறிஸ்து பாராட்டுற விஷயங்கள் என்னன்றது நமக்கு இருந்தது. கிறிஸ்து அவர் எச்சரித்து கண்டிச்ச விஷயங்கள் என்ன இருக்குன்றதை சோதிச்சு பார்த்து நாம மனம் திரும்பிடுவோம். அதை விட்டு போட்டு ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொரு ஜுகத்தை கூச்ச என்று பைபிள் அப்படி ஆண்டவர் சொல்ல, உனக்கு என்ன வெளிப்பாடு அப்படி வந்தது என்று கேட்டா இல்ல அப்படித்தான் எங்களுக்கு கனவேர் சொல்லி நோ 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 பைபிள்ல என்ன ப்ரூஃப் சொல்ல அப்படி இருந்ததுன்றதுக்கு இல்ல. அது எல்லாமே அதுல அந்த உருவக அந்த சொல்லர்த்தமான சேர்ச்சுகளை உருவக அர்த்தத்தில் எடுத்து பயன்படுத்த தொடங்கினார். இப்ப எங்களுக்கு மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எனக்கு முன்னாய் ஆராதனை செய்கிறீர்கள், யூ வர்ஷிப் மீ இன் வேயின். உங்களுடைய வாய் இங்க பாட்டு பாடுது, உங்களுடைய கண் இந்த புத்தகத்தை பார்க்குது, ஆனா உங்களுடைய இருதயமோ எங்கேயோ வெகு தூரத்தில் இருக்குது என்று இயேசு கிறிஸ்து அவர் ஏசாயா தீர்க்கதரிசி கோட் பண்ணினதை அங்க கதைக்கிறார். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னுக்கு அது எழுதப்பட்டது. 600 வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை எடுத்து அப்ளை பண்ணார். அப்ப அவர் சொல்லிக்கல ஏசாயா தீர்க்கதரிசி உங்களை பற்றி நன்றாய் சொல்லி இருக்கிறானே, ஏசாயா தீர்க்கதரிசி உங்களை பற்றி நன்றாய் சொல்லி இருக்கிறானே என்று இயேசு சொல்லிக்கல அவர் இப்ப நாமல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற விஷயத்தை அவரும் சொல்லுறார். ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் கதைச்சது அவர் பிரசங்கிச்சு கொண்டிருந்த சேச்சாக்களுக்கு. அந்த சேச்சாக்கள் கண்டும் காணாமலும் இதயத்தால உணராமலும் விளங்காமலும் இருந்து செவித்தின உள்ளவளானது போல இருக்கிற அந்த சூழல்ல அவளுக்கு சணல் பேச்சு கொடுத்து என்ன அப்படி இருக்கிறீர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அதை பேசினார். இப்ப இயேசு கிறிஸ்து 600 வருஷம் தாண்டி வந்து அந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய அந்த வசனத்தை எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசி 29:13 ஏசாயா 29:13 வாசியா ஏசாயா 23:13 29:13 ஏசாயா 29:13 பெரியாக்களா இதே மத்தேயு 15:7 இன்னும் ஒரு ஆள் மத்தேயு 15:7 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதவிகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க, ஏசாயா கதைச்சது ஏசாயாவுக்கு முன்னால இருந்து ஏசாய காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு அந்த வசனத்தை. ஆனா இயேசு கிறிஸ்து எடுத்து எப்படி கதைக்கிறார், ஏசாயா உங்களை பற்றி நல்லா சொல்லி இருக்கிறான். அப்ப இப்ப இயேசு கிறிஸ்து அங்க கதை கேட்கல, இயேசுக்கு முன்னால இருந்து யாரு? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்னால இருந்த நயவஞ்சகமான ஆக்களுடைய கான்டெக்ஸ்ட். நயவஞ்சகம் சொல்றது மாய்மாலம். மாய்மாலம் வெளியால உண்டு, உள்ளுக்கு வேற உண்டு, அல்லது கதையில உண்டு, செயலில் வேற அதை காட்டிக் கொண்டிருந்த நயவஞ்சகருக்குத்தான் கான்டெக்ஸ்டுக்கு தான் அங்க ஏசாயா தீர்க்கதரிசி அதை கதைச்சது. இப்ப அதே விஷயத்த கான்டெக்ஸ்ட் இப்ப இயேசுக்கு முன்னாலே ஒரே மாதிரி வந்து நிக்குது. மத்தேயு 15 பாரம்பரியங்களை அனுசரிக்கிறோம், அதை செய்யறோம், தாய் தகப்பன் மேல கனம் பண்ண வேணும், அப்படி இப்படி சொல்லுவோம். நயவஞ்சத்தை என்ன சொல்லுது, நீ தாய் தகப்பனை பார்க்கணுமா, அதை காணிக்கையா செலுத்திட்டீன்னா பார்த்தது எல்லாம் முடிஞ்சு போச்சுது ரெண்டு கதைச்ச கையெல்லாம் என்ன அதே அந்த கான்டெக்ஸ்ட், அதாவது கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்காம அதை எப்படி நடக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஆனா அதை புரட்டி நடந்து கொண்டிருந்த ஆட்களுக்கு தான் ஏசாயா அங்க கதைச்சது. அதே கான்டெக்ஸ்ட் இப்ப இயேசுக்கு முன்னுக்கு வரைக்கல அவர் நயவஞ்சகரே உங்களை பற்றி ஏசாயா வடிவத்தான் நான் சொல்லிடுறேன். ஆனா இந்த நயவஞ்சர் அங்க இருக்க இல்ல, 600 வருஷம் அவன் பிறக்கவே இல்லை.
அவர் இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி நன்றாய் சொல்லி இருக்கிறானே. என்ன வசனம் ஐயா? மத்தேயு 15:7. உங்களை குறித்து. சூப்பர். அதான் அந்த பாயிண்ட். என்னது இயேசு உங்களை குறித்து டைரக்டா அந்த வசனத்தை இப்படி அப்ளை பண்ண முடிஞ்சது? ஏண்டா கான்டெக்ஸ்ட் ஒன்று. அங்கேயும் நயவஞ்சகம், இங்கேயும் நயவஞ்சகம். அங்கேயும் அதிகாரத்துக்காக கடவுளுடைய வசனத்தை அவர்கள் அவமாக்கினது, இங்கேயும் அதிகாரத்தில் இருக்கிறார்கள் வசனத்தை அவமாக்குறனர். அங்க கடவுள் பாரம்பரியத்தால கடவுளுடைய வசனங்களை கட்டளைகளை கீழ்ப்படியாம ஆக்கினாங்க. இங்கேயும் மனுஷ பாரம்பரியங்களால கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் ஆக்குறாங்க. அந்த கான்டெக்ஸ்ட் ஒத்து வரைக்கும் இயேசு கிறிஸ்து அதை எடுத்து பயன்பட உங்களை பற்றி தான் இயேசு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதே அப்ளிகேஷனை தான் நாங்கள் செய்கிறதுக்கு சொல்லுவோம். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டிய என்னவென்றால், அவன் பட்ட பிரியாசம், பொறுமை, அப்பா அவன் பைபிள் எழுதப்படாத காலத்திலேயே கடவுளுடைய வார்த்தைக்கு முரணாக நடந்து கொண்டிருந்து தங்களுடைய செயலில் ஒரு சில விஷயங்களை காட்டி சரியா ஞானமா யோசிச்சு அந்த கள்ள போதர்களை அடையாளம் கண்டு அவன் திட்டமும் தெளிவுமா சபைக்கு எச்சரித்து முடிவு பண்ணியிருந்தான். அதே போல இப்பையும் பெரோயா சீர்திருத்த திருச்சபையின் மூப்பனுக்கு நான் பாராட்ட வேண்டும் என்னென்றால், அவன் அதே மாதிரி அந்த கள்ள போதர்களை இப்ப பைபிள் எழுதி முடிக்கப்பட்டு கையில இருக்கும் போதும் எழுதப்பட்ட வார்த்தைக்கு முரணாக எப்படி அதை கிளைம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பேரும் கொண்டு சொல்ற அந்த கான்டெக்ஸ்ட் சரியா ஒத்து வருமெண்டா அதே விஷயம் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். திருப்பி திருப்பி அதை நாங்கள் சொல்லுவோம். இது நான் இறந்த பிறகு இன்னொரு நூற்றாண்டில் அடுத்த தலைமுறையில போதகராக சபைக்கு, இந்த சபைக்கோ அல்லது அடுத்த சபை தலைமுறையில போதகராக இதே வேலைக்கு கான்டெக்ட் சரியா பெறும் அவருக்கு அது பொருந்த கெத்தர் உண்ட பிரியாசத்தையும் பொறுமையும் நான் நல்லா விளங்கி இருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். எனக்கு தெரியும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை முடிவு பண்ணுவீங்க என்று. அதனால எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீரா சபையின் தூதனுக்கு எழுதப்பட்ட விஷயங்கள், தூதன் கடமை பொறுப்புகள் எந்த காலத்திலும் இருக்கிற எந்த மெய்யான சபையின் ஊழியர்களும் அதே சூழல், அதே கள்ளப்போதனைகள் போல வேற போதனைகள் கள்ளப்போதனைகள் டீல் பண்ணோம்னா இந்த பகுதி அப்படியே அப்படி கிளம்பு ஆகும். அவர் அதுதான் வேதம் எங்களுக்கு சொல்லும். அதுல இந்த விஷயத்துல நாம இதை விளங்கினாமல் இல்ல குறிப்பாக ஒரு சில வசனங்களை ஒரு சில விடயங்களை நாம கற்றுக்கொள்ளல, அதை பார்த்து முடிப்போம். இந்த 3 வசனத்துல கிறிஸ்து எப்பொழுதும் சர்வ ஞானத்துடன் சபையில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறவாதிருப்போமாக. கிறிஸ்து சர்வ ஞானத்துடன் சபையில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறவாதிருப்போமாக. இரண்டாவது விஷயம், கிறிஸ்து பட்சபாதமற்ற உண்மையான சாட்சி. கிறிஸ்து பட்சபாதமற்ற உண்மையான சாட்சி, மெய்யான சாட்சி. கிறிஸ்து பட்சபாதமற்ற மெய்யான சாட்சி. ஏன்னா நாம என்ன நல்லது செய்கிறோம் என்றதையும் அவர் சாட்சியா சொல்லுவார், என்ன கெட்டது செய்கிறோம் என்றதையும் அவர் சாட்சியா சொல்லுவார். அவர் கெட்டதை மட்டும் வச்சு பேசிக் கொண்டிருக்கே இல்லை, நல்லதை மட்டும் சொல்லி புழுகி கொண்டிருக்கையும் இல்லை. ஒரு உண்மையான சாட்சி பக்கச்சார்பு இல்லாம நல்லதையும் கெட்டதையும் தெளிவா சொல்லுறது. கிறிஸ்து அவர் பக்கச்சார்பு இல்லாத உண்மையான சாட்சி. அதை நாம நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம்,
கிறிஸ்துவால் அழைக்கப்படாத தகுதியாக்கப்படாத ஆனால் பல நம்பகமான தாளந்துகளை காண்பிக்கக்கூடிய நபர்கள் சபையின் தலைமைத்துவத்தில் இருக்க முடியும், சபையின் தலைமைத்துவத்துக்கு வர முடியும். கிறிஸ்துவால் அழைக்கப்படாமல் அவரால் தகுதிப்படுத்தப்படாத ஆனால் பல நம்பகமான தாளந்துகளை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் சபையின் தலைமைத்துவத்துக்கு வர முடியும். இது பெரிய ஆட்கள். நாலாவது விஷயம், கடமையில் ஜாக்கிரதையும் அதை நிறைவேற்றுவதில் பாடுகளும் சேர்ந்தே போகும். கடமையில் ஜாக்கிரதையும் அதை நிறைவேற்றுவதில் பாடுகளும் சேர்ந்தே போய்கொண்டிருக்கும். அதாவது இந்த பிரயாசம், இந்த பொறுமை. பிரயாசம் என்றது கடமையில ஜாக்கிரதை, அந்த பேரிங் பொறுத்து கொள்ளுதல், தாங்கிக் கொண்டு போதல் என்றது நாங்கள் சொல்றது அது பாடு. தாங்கிறது சும்மா இல்ல, சகிக்கிறதுண்டா உள்ளுக்கெல்லாம் வெடிச்சு கொண்டிருக்கு. ஆனா கடவுளே என்ன செய்யறது, கொஞ்சம் பாப்பம் என்னன்ற அந்த பொறுமை. அதுல கடமை நிறைவேற்றமும், கடமையில ஜாக்கிரதையா கடமை நிறைவேற்றதும், அதே நேரம் பொறுமையாக அதுல பாடுகளும் எப்பயுமே சேர்ந்து போக முடியும். இல்ல அதுதான் எங்களுக்கு வேதம் காட்டு, சேர்ந்து போக முடியும். அதே போல பாடுகளில் பொறுமையும் கெடுதல்களில் பொறுமையின்மையும் சேர்ந்து போக முடியும். பாடுகளில் பொறுமையும் கெடுதல்களில் பொறுமையின்மையும் சேர்ந்து போக முடியும். அதாவது பொறுமையும் வைராக்கியமும் சேர்ந்து போக முடியும். அதான் அந்த பாயிண்ட். பொறுமையும் வைராக்கியம். பாடுகள்ல பொறுமை, கர்த்தருடைய சத்தியத்துக்கும் அவற்ற களங்கமில்லாத ஞானப்பாலோட யாராவது விஷயங்களை கேட்கல, அதுக்கு எழும்புற எதிர்ச்சலும் அது சேர்ந்து போக முடியும் என்றதை வேதம் சொல்லு. zeal and patience can stand together. பாடுகளில பொறுமை என்று நாம எப்பயுமே அதுல பல தடவை நாம பார்த்துட்டோம். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுறதுல நாமல் அதால மத்தியாக்களால நாமல் பாதிக்கப்படுறோம் என்றா அது
நாம கர்த்தருடைய கற்பனைகளை நாம கைக்கொள்றதால அதுக்கு எதிராக செயல்படுறதுக்கு எங்களை பாதிக்கிறோம்னா நாங்களும் ஒரு நாளும் அதுக்கு விட்டு கொடுக்க போறது இல்லை. அப்படி விட்டு கொடுக்க போகாம இருக்கிறதால வரக்கூடிய துன்பங்களை தான் நாம பாடுகள் என்று சொல்லுறோம். அதாவது பாவம் இருந்து விலகிறதுக்காக நாங்கள் துன்பப்படுறோம். பாவத்திலிருந்து நாங்கள் விலகிறதுக்காக நாங்கள் துக்கப்படுத்தப்படுகிறோம் அல்லது துன்புறுத்தப்படுகிறோம். அதுதான் நாங்கள் சொல்றோம் சகிக்க வேணும் என்று. அதுகளை ஆபீஸிலேயோ ஸ்கூலிலேயோ அல்லது வீட்டிலேயோ எங்கேயும் அது 10 கற்பனைப்படி நடப்போம் என்று நாங்கள் உறுதியா நிக்கிறதால எங்களுக்கு மேல கொண்டு வரப்படுகிற தாக்குதல்கள் அது உண்மையில துன்பம் தான். அதை நாம சகிக்க வேண்டும். ஆனா அதே நேரம் நாங்கள் எதில் பொறுமை இல்லாம நாமல் இருக்க வேணும், அதாவது எதில் நாங்கள் வைராக்கியமா இருக்க வேணும், அதை நாம சகிச்சு கொண்டு போகிறார். அதாவது பாவம் செய்யறதுல ஒரு நாள் நாங்கள் சகிச்சு போகிறார். பாவம் செய்யறதுக்காக மத்தியாக்களோட சகிச்சு நாமல் ஓடையலாம். சபையில இருக்கிறாளோ சபைக்கு வெளியில இருக்கிறாக்களோ பாவம் செய்யறதுக்காக நாம கூட்டு சேர்ந்து கெட்ட சகிக்க சொல்லி இருக்கிற சகிக்க இயலாது அப்படிப்பட்ட ஆக்களை. அதான் இங்க எங்களுக்கு எபேசு சபையினுடைய தூதனுக்கு சொல்லப்படுற விஷயம். நீ பொறுமையாயும் இருக்கிறது எனக்கு தெரியுது, அது சகிக்க கூடாமல் இருக்கிறது எனக்கு தெரியுது. சகிக்க கூடாமல் அவன் இருந்தால் அதுதான் பொறுமையாயும் இருந்தார். அது ரெண்டு சகிக்க முடியாமல் இருக்குது, ஆனா சகிக்கிறவனாயும் இருக்கிறான். எங்க சகிக்கிறோம்டா எங்களுடைய சொந்த நலன்களை இழக்கப்படுறதுக்கும் எங்களுடைய உடல் துன்பங்களும் எங்களுடைய ஆத்மாவில நெருக்கங்களையும் கொண்டு வந்து எங்களை பாவம் செய்ய நாமல் இருக்கிறதால எங்களுக்கு அதில் வருதுன்னா நாங்கள் சகிக்கிறோம். ஆனா எங்க நாங்கள் சகிக்காம போறோம், கர்த்தருடைய நாமத்துக்கு அவகிப்பியும் கர்த்தரை தூஷிக்கிற மாதிரியும் ஆக்கள் நடக்கிறது எங்களால சகிக்கிறார். என்ன நாங்கள் அதை சகிக்க மாட்டோம் ஒரு கால். அதனால அதுக்கேற்ற அந்த பொறுமை இழப்புகளை நாம சொல்றது அதை சகிப்பின்மைகளை காட்டுவோம். அது பேச்சுகளால எழுத்துகளால அது வெளியில வரும். நான் மனுஷனுக்கு கடவுள் சொன்னதுக்காக நான் கீழ்ப்படிஞ்சதால மனுஷன் என்ன பிழையாக விளங்கி அவர் என்ன துன்புறுத்துறார் என்று சொன்னா சகிக்க வேணும். ஆனா மனுஷன் கர்த்தருடைய 10 கற்பனைக்கு எதிராக போறதுக்கு எங்களை வற்புறுத்துறாருண்டா நான் அதை சகிக்கிறேன். அவரோடு நீங்கள் கூட செய்கிறீர்கள், இது கர்த்தருக்கு எதிரான பாவம், இதை கடைசி வரைக்கும் நான் செய்ய இயலாதப்பா. என்ன செய்ய நீங்கள் என்ன இந்த விஷயம் சொன்னா என்னால கீழ்படுகிறா, ஏன்னா இது சகிக்கிறாது என்னால. ஏன்னா கிறிஸ்துவ சகிக்க மாட்டேன். கிறிஸ்து சகிப்பாருன்னா நான் செய்வேன். இதை சகிச்சோ உங்களோட கதையை, ஆனா கிறிஸ்து சகிக்க மாட்டேன். ஆனா எங்களை பேர் கெடுத்து எங்களை தூஷிச்சு நாம செய்யாத குற்றத்துக்காக எங்களோட தனிப்பட்ட ரீதியில எங்களுடைய அந்த நன்மைகள் கெடுபடுதுன்னா அதுதான் பாடு, அது சகிப்போம். உனக்கு ப்ரொமோஷன் இல்ல, உனக்கு போனஸ் இல்ல, உனக்கு வேண்டி தர மாட்டேன், நீ நான் சொல்ற மாதிரி செய்யறா இல்ல, என்னப்பா நீங்க சொன்னீங்க கடவுளுக்கு கீழ்ப்படியா சொன்னீங்களா, ரெடி கடவுளுக்கு கீழ்ப்படியாட்டியும் எனக்கு கீழ்ப்படி என்று சொன்னது அதுல நான் கீழ்ப்படியாம விட்டதால நீங்கள் வேண்டி தர மாட்டீங்களா, என்ன சொல்லுறீங்க? இதான் இந்த ரெண்டு விஷயமும் சகிக்க வேண்டிய நேரம் சகிக்க கூடாத விஷயம். பாவத்தை சகிக்க இயலாது, பாவத்தை ஒரு காலம் சகிக்க இயலாது. கடவுளுடைய மகிமையை இழக்க வைக்கிறத ஒரு நாள் நாம சகிச்சு கொண்டிருக்க இயலாது. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுறத சகிக்கலாது. கர்த்தருடைய நாமத்தை தங்களோட நடக்கையிலால கெடுக்கிற ஆக்களை சகிக்கலாது. அத குற்றம் என்று சொல்லி முன்னால ஆளுக்கு உணர்த்த வேண்டும். அதே நேரம் எங்களை தாக்குது, எங்களுக்கு எங்களோட நன்மைகளை அது இழக்க வைக்க, எங்களோட பொருளாதார தாக்கங்கள் எங்களோட ஆறுதலை குழப்புது, ஐயோ எங்களுக்கு சமாதானம் உடைக்குது. ஆனா எதுக்காக நாம கத்திற்கா வைராக்கியமா நின்று பாவம் செய்யக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த பாடுகள் நேரத்தில் நாம சந்தோஷப்பட வேண்டும். என் நாமத்து நிமித்தம் உங்களை தூஷிச்சு பகைச்சா ஆண்டவர் சொன்ன சந்தோஷப்படும் போது மத்தியில் அவர் கதைக்கிற அந்த விஷயம் அதை கவனிக்க வேண்டும். பாடு துக்கம் அவற்ற நாமத்து நிமித்தம் நாம பாடுபடுறோம். அந்த நேரத்தில் நாம சந்தோஷப்படுத்தனங்களை சொல்லுற
அது சகிப்போட அதை கொண்டு போச்சு. அது சகி. அதான் கிறிஸ்துவனுடைய அடிச்சோடுகள்ல நடக்கிறது. சரியான வரிக்குட்டி ஐயோ இது போறதெல்லாம் தின்னுதான் இதுக்கு வேலை. இதான் இயேசு கிறிஸ்துவ பற்றி சொன்ன விஷயம். ஆர் ஐயா சொல்றது பார்த்தா யோவான் ஸ்நானகன் ஒரு ஈவெண்ட்லயும் ஒரு நிகழ்வுலையும் பங்கு பெற்றாம பேசாம போய் ஒரு காட்டுல இருந்து வாழ தொடங்கினத சொன்ன அதே வாய் அவனுக்கு சொன்னது ஐயா பேர் முடிச்சது அதான் போய் அங்க கிடக்குது. அதே வாய் இப்ப மாறி இயேசுவ இது வரிக்குட்டி இது சரியான தின்னல் ஆள் என்று சொல்லுது. திரும்பி நாம இந்த ஆளா ஐயோ சரி பேசாம இந்த ஆளா சொல்ற இது வாய் ஒருக்கா ஒரு விதமா கதைக்கும். அதுல நம்மள அது அது தாங்கி அதை சைச்சு போக வேண்டிய விஷயம். அதுக்காக நாம வகுண்டெழுந்து என்னென்று அப்படி சொல்லுவா எனக்கு என்றல நாம அது கிறிஸ்துவின் நிமித்தம் நாம சைச்சு போற விஷயங்கள். அதான் அதுல சகிப்பும் வைராக்கியமும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும் இருக்க வேணும் என்றதை வேதம் எங்களுக்கு இந்த கதைச்சு கொண்டிருக்கு. அதுல இதுல அப்ளிகேஷன் பார்ட் சரியான நமக்கு கவனமா இதுல நாம அப்ளை பண்ண வேணும். அதே நேரம் இன்னும் ஒரு பெரும் பட்டங்களோடும் அதே நேரம் வரலாற்று சத்தியத்துக்கு எதிராக சில வரலாற்று சத்தியத்துக்கு எதிராகவும் சில வரலாற்று சத்தியங்களுக்கு எதிராகவும் இருக்கும் நபர்களை கடவுளின் மக்கள் சந்தேகிக்க வேண்டும். அவள் அப்படியே நம்ப இயலாது. பெரும் பட்டங்கள் இருக்குது. ஆனா நடைமுறையில எல்லா சத்தியமும் பிழை இல்லை. சில சத்தியங்கள் புது ஒரு வரலாற்று ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை முரணாக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்களை கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக்கொள்ள இயலாது. அவர்கள் சஸ்பெக்ட் பண்ணப்படணும். அதாவது அவர்களை நாம சந்தேகத்தோட நாட்களோட டீல் பண்ணி கொண்டிருக்கவர். ஏன்னா படிப்பெல்லாம் சரி பைபிள் எல்லாம் படிச்சிருக்க, ஆனா இந்த சத்தியங்கள் பிரச்சனையா கிடக்கு. அல்ல சத்தியங்கள்ல சில நேரம் வீட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச ஆக்களோட வரைக்கல யாரும் சில வழியில வீட்டை வரலாம். அப்படிப்பட்ட நாம சரி சாப்பாடு கொடுக்கலாம், அவளும் சேர்ந்து அதுல சாப்பாடுல இருக்கலாம். அப்படி இருக்கல அவர்களோட நாமல் உரையாடி கொண்டு கேட்கல நாமளும் என்ன வச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப அவளும் சேச்சாக்கள் எல்லாம் இது ஓகே. ஆனா கதை கேட்கல சில விஷயங்கள் பிழையா போகுது. ஆனா கேட்டா தான் டாக்டரேட் செய்திருக்கிற தான் டாக்டர் முடிச்சிருக்கிற தியாலஜியில டாக்டர் நான் என்ற மனுஷன் இப்ப பைபிள்ல டாக்டராம். ஆனா கதைக்கிற சில சத்தியங்கள்ல டோட்டலா பைபிளுக்கு முரணான நம்பிக்கையோட மனுஷன் இருக்கிறார். ஆயால அப்படிப்பட்ட ஆட்களை சந்தேகத்தோட அவர்களை அவர்களை எப்பயுமே நாம சரியான காரணம் அவர்களோட கதை கேட்க அதிலிருந்து சொல்லவார். அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஒரு விஷயம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்கு உண்மையான ஆக்கள் இல்லை. ஒன்று ரெண்டு புலச்சிட்டாலும் அங்க எல்லாம் நாம அடிய பாம்பை போல படம் எடுக்க வேண்டிய வினா சடாரன் என்னடா இருந்தா போல சொல்றான். ஓ நீங்கள் அப்படி சொல்றீங்களோ என்றதோட விளங்கினோம். இந்த ஆள் நம்மட சாப்பாட்டு மேசையில இருக்க வேண்டிய ஆள் இல்லை. இனிமேல் ஆள் கூப்பிடப்படையில தெரியாதனமா சரி வந்த ஆட்களோட வந்திருக்கலாம் அண்டை. ஆனா சரி நான் அங்க அவரை தெரியும் இவரை தெரியும் என்று சொல்லி பிறகு சரி தெரியும்ன்றதுல நல்ல விஷயம். நீ பைபிளை பற்றி ஒரு கதை வரைக்கல கதை கேட்கல பார்த்தா இன்னும் விசுவாச அறிக்கைக்கு முரணா போகுது. அவ்வளவுதான் இந்த விஷயம். மாத்தமே அவனை குறித்து வைத்து அவனோடு கலவாது இருப்போமா. என்ன வெறிய படிச்ச கிழிச்ச ஆளா இருந்தாலும் பரவாயில்லை. அதுகளை நாங்கள் இதுக்குள்ள படிச்சு கொள்றோம்.
இப்படி இந்த வசனங்கள் இதெல்லாம் இந்த அப்ளிகேஷன் இப்ப நாம இப்ப செய்ய வேண்டிய வேலை. நீ சோதிச்சு அறிஞ்சு பொய்யர்ன்றதை முடிவு பண்ணி இருக்கிற அவன் பொய்யன், அதாவது உண்மை சத்தியத்துக்கு முரணானையான். எபேசு சபையின் தூதனோட பாராட்டுகள் இதுகள் எல்லாம் அவன் அதை செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அத்திவாரத்தை போட்ட அப்போஸ்தலர்களுக்கும் அதுல பிரயாசப்பட்ட மூப்பர்களுக்கும் அதால கர்த்தர் அவன உண்மையில அந்த ஞானமும் கிறிஸ்து தான் கொடுத்தாரு. ஆனா அவர் அதை பாராட்டுற தானே கொடுத்தும் போட்டு. அப்ப எங்களுடைய ஆண்டவர் நீ சும்மா அது நான் தந்ததானே நீ என்ன பெருமை. உண்மையில கர்த்தர் அதை பெருமையாத்தான் அவர் பாராட்டுற. அதுல அவர் பாராட்ட வேண்டியது அவர் முதல் பொதுவா அவர் பாராட்டுறது முதல் அவர் எடுத்த வச்சுக்கு பேசுறது இல்லை. அவர் என்ன நல்ல விஷயம் இருக்கோ அதைத்தான் முதல் அப்ரிசியேட் பண்ணி அவர் அதை என்கரேஜ் பண்ணி அவர் நல்ல சூப்பர் என்று கதைக்கிறார். இதே பேட்டர்ன் நாம பிள்ளைகள்லையும் பயன்படுத்தலாம். பல விஷயங்கள் கதை கேட்கல, எது நல்ல விஷயம் அதுக்காக புல செய்யக்களையும் நாம அந்த விஷயமெல்லாம் நல்லா தெரியும். ஆனா இஞ்ச பிழைச்சு போய் கொண்டிருக்க அது புல என்று பிள்ளைகளை நாம எங்களுக்கு அவர்களுடைய விஷயங்களை டீல் பண்ணிக்கல இந்த ஞானங்களை கிறிஸ்து ஞானத்தை பயன்படுத்தல. கிறிஸ்துதாமே தொடர்ந்தும் எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுவதனூடாக பெரோயா சபையோடும் பேசுவாராக. ஆமென், ஆமென்.